ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? சால்வ் பண்ணீங்களா எல்லாரும்? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம் எப்படி சால்வ் பண்ணீங்கன்னு. முன்னாடி அனுப்பிட்டேன், பார்த்தீங்களா எல்லாரும்? ஹலோ சார், 720க்கு 10% நட்டம்னா அப்போ 90% சார். 720க்கு 90%, 720ன்றதே 90% தான் சார். அப்போ 1% கண்டுபிடிச்சா 80 வரும் சார். எப்படி 1% கண்டுபிடிச்சீங்க? 1% எப்படி கண்டுபிடிச்சீங்க? 1% வந்து 8 வரும் சார். எப்படின்னா 720 டிவைடட் பை 90 போட்டோம்னா 1% கண்டுபிடிச்சிடலாம் சார். வெரி குட், வெரி குட். அப்போ 100% 800 சார். கேட்கறது வந்து 5% லாபம்னா 105% சார். அப்போ 800ல 5% வந்து 40 சார். 800 + 40 840 சார். ஓகே, சரி. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் பிகாம் கரஸ்ல முடிச்சேன் சார். பிகாம் பத்தி சுத்தமா தெரியாது. இப்போ டிசிஎம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். சரி, ஓகே, வெரி குட். இந்த கான்செப்ட் எங்க கத்துக்கிட்டீங்க? ஃபார்முலா ஆரம்பத்திலே உங்க கிளாஸ்ல சொன்னீங்க சார் இந்த கான்செப்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட். பிடிச்சிக்கிட்டீங்களா? அதான் பிளாங்காக இருந்தால் போதும். நீங்கள் அந்த பழைய இதெல்லாம் ஃபார்முலாலாம் வச்சுக்கிட்டு சொதப்பாமல் பிளாங்காக நம்ம கிளாஸ் அப்சர்வ் பண்ணால் போதும். சிம்பிள். குட், சூப்பர். உங்கள் பேர் சார்? ரமேஷ் சார். ரைட். அந்த ஃபார்முலாவுக்கு அது தேவையே இல்லை. எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு போடுறதுக்கு? அவ்வளோதான் சார், 10 செகண்ட்லேயே யோசிச்சு போட்டுருவான் சார். முடிஞ்சா? ஃபார்முலா தேவையாதுக்கு ஃபார்முலா போட்டு அடிச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? அதை தேடி இந்த ஃபார்முலாவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் ஆயிரும் உங்களுக்கு. சரி, குட், சூப்பர். இப்போ வேறு யாருக்கு டவுட் இருக்குது? சரி, டவுட் இருக்கிறவங்களுக்காக இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பொருளை ஒருவர் 720 ரூபாய்க்கு விற்றுட்டார். விற்றதுனால 10% நஷ்டம். ஓகேவா? அந்த பொருளோட அடக்க விலை எவ்வளவு? அடக்க விலை சம்திங் 100%. அது எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? அதான் சொல்லிட்டாங்க. ஒரு பொருள் எவ்வளோன்னு தெரியாது, விற்கிறாரு, 10% லாஸ். எவ்வளோக்கு விற்கிறாரு? விலை எங்கே போட்டுக்கோம்? விலை 720 ரூபாய்க்கு விற்கிறாரு. 720 எத்தனை பர்சன்டேஜ்? 10% லாஸ் இல்லை. 100லேருந்து 10 மைனஸ் பண்ணால் எவ்வளவு? 90%. 90% தான் 720. அப்போது 90%னா எத்தனை? 90 பங்கு. கேக்குக்கு போங்க. 100 சம பங்காக போட்டதில் 90 பங்கு இங்கே இருக்குது. கரெக்டாக? 100 சம பங்காக போட்டதில் 90 பங்கு. புரிகிறதுக்கு தான் இந்த வேலை. புரிஞ்சுக்கிட்டீங்க, பார்த்தோன்னா ஆன்சர். அப்படி தான். நேற்று உங்கள் ஸ்டூடெண்ட் தான் ஒருத்தர் தான் எழுதி அனுப்பியிருந்தார் சார். இவ்வளோ தான் டவுட்னு. ஓகேவா? இதுதான் இது. அப்போ இதில் 90 பங்கு இருக்குது. ஒரு பங்கு கண்டுபிடிங்கன்னா என்ன பண்ணணும்? 90ஆல் டிவைட் பண்ணுங்கள். அங்கே எத்தனை பங்கு இருக்கோ அத்தனையால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு பங்கு கிடைக்கும். அடிச்சிங்கன்னா 72. 98 72. அப்போ 8. 8ங்கிறது என்னது? ஒரு பங்கு அல்லது 1%. கரெக்டா? 1%. ஒரு பங்கு 100. சாரி, ஒரு பங்கு 8 ரூபா. அப்போ 100 பங்கு எத்தனை? 100 8 கூட்டினா எவ்வளோ வரும்? 800 வரும். 100 8 கூட்டினா அப்படின்னா அர்த்தம் பெருக்கல் தான் கூட்டல். அப்போ 800. அப்போ 100% எவ்வளவு? 800. அவன் எவ்வளோ கேட்குறான்? 5% லாபத்துக்கு வைக்கணும். இதுதான் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு. உட்காந்து இதை வச்சு சால்வ் பண்ணுறது கிடையாது. இது 100%. 5% லாபம் வேணும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும்? 10% கிடைக்கும். 10% எவ்வளவு? 80. 5%ங்கிறது எவ்வளவு? அதில் பாதி 36. 36. 36. 40 சார். அதில் பாதிங்க. 10%ல பாதிங்க. 40. 40. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எதுக்கு 36 வந்துச்சு? அப்போ 840 ரூபாய்க்கு விற்றாருன்னா அவருக்கு 5% லாபம் கிடைக்கும். அப்படி தான். ஓகேவா? இப்படி தான் போட்டிங்களா எல்லோரும்? போடலன்னா நான் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, அதை பற்றி யோசிக்கல, கேள்வி கேட்கலன்னு அர்த்தம். சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.
அதேமாதிரி யாராலையும் முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. என்னால் மட்டும்தான் முடியும் அப்படியும் கிடையாது. யாராலையும் என்னால் முடியாது, ஐயோ மேக்ஸ் வராதுன்னு நினச்சிங்கன்னா தாழ்வு மனப்பான்மை, அது இருக்கக்கூடாது. அதையும் தூக்கி போட்டுருங்க. என்னால் மட்டும்தான் முடியும், அது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், உயர்வு மனப்பான்மை, நான் தான் அப்படின்ட்டு. ரெண்டுமே டேஞ்சர். பேலன்ஸ் தான் இருக்கணும், குழந்த மாதிரி இருக்கணும் மனசு. அப்போ இதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் போட்டோம்னா. கற்றுக்க முடியும். இது புரியாது, யாருக்கு புரியாது? இது வரைக்கும் நம்ம எத்தனை கிளாஸ் போட்டிருக்கோம் இதில், ஆப்டிடியூடு தான் சொல்லணும். கணிதம் மாற்றிட்டோம். கணிதத்தில் 5 வீடியோன்னு நினைக்கிறேன், 5 கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா இது புரியும். நான் நடத்தாதது எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்க. நடத்தினதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களால் முடியலைன்னா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே மாதிரி அக்கௌண்டன்சியாக இருக்கட்டும், எந்த கான்செப்டாக இருந்தாலும் சரி. நிறையா போட்டிருக்கீங்க, நிறையா வந்துக்கிட்டே இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் அந்தந்த கான்செப்ட் நடத்தினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்தது போகலாமா? இன்றைக்கி வந்து அக்கௌண்டன்சி 2வது. இது வந்து தியரி தான். கன்வென்ஷன்னா ரொம்ப காலமாக அதை பின்பற்றுறாங்க அப்படின்னு அர்த்தம். தியரி இதை புரிஞ்சுக்கணும். நீ அக்கௌண்ட்ஸ் டீல் பண்ணும்பொழுது இதை மனசில் வச்சு சால்வ் பண்ணணும். இதை படிக்காமல் டேரெக்டாக நான் அக்கௌண்ட்ஸுக்கு போனால் புரியாது. இப்போ எக்ஸாம்பிள் நேற்று ஏதோ போட்டிருந்தாங்களே, அது இந்த வருஷத்துக்கு வர வேண்டிய செலவை, சரி அடுத்த வருஷம் செய்ய வேண்டிய செலவை முன்கூட்டியே செலுத்திட்டீங்க, அது எதில் சார் வரும்? அதெல்லாம் இந்த கான்செப்ட் புரிஞ்சால் தான் சொல்ல முடியாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். தியரிட்டிக்கலாக தான் இருக்கும், அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதெல்லாம் அந்த மாதிரி கான்செப்சுவல் கொஸ்டின்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். ஃபேக்டெல்லாம் நான் கடைசியில் தரேன். அது சும்மா தானே, 2 தடவை பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும், போய் எழுதிக்கலாம். கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் ஃபேக்டெல்லாம் நீங்கள் அப்புறம் படிச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் தான் எல்லாம் எப்படியும் சும்மா இருக்க மாட்டீங்க, ஏதாவது புக்கை வாங்கி படிச்சுட்டே இருப்பீங்க. இவர் என்னடா அவ்வளோதான் நடத்துகிறாரு அப்படின்னு ஏதாவது கண்டது கிடையாது, புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு படிச்சுட்டே இருப்பீங்க. பரவாயில்ல, படிங்க. ஃப்ரீ டைம் இருக்கிறவங்க படிங்க, தப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு கான்செப்ட்லாம் முடிச்சிட்றேன். ஃபேக்ட்டு சும்மா எல்லா ஃபேக்ட்டும் 1 நாள் 2 நாளில் முடிச்சு விட்ருவேன் எல்லாமே. சரியா? சரி. அடுத்தது அதேமாதிரி கடைசி வரைக்கும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, பயம் இருக்கக்கூடாது. பயந்தீங்கன்னா கான்செப்ட்டும் மண்டையில் ஏறாது. ஃபஸ்ட்டு கான்செப்ட்லாம் முடிச்சிட்டேன்னா பயம் போயிடும். டெஸ்ட் வைக்க இன்றைக்கி நான் பேங்கிங் போட்டுடுறேன், இன்றைக்கி போட்டுருவேன். நாளையிலேருந்து டெய்லியும் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நாளையிலேருந்து மேக்ஸிமம் மிஸ்ஸே ஆகாது. மிஞ்சி போனால் 1 நாள் மிஸ் ஆகும், அடுத்த நாள் டெஸ்ட் வச்சுட்டேன் வந்துடும். ஆமாம், குறைஞ்சது 30 டெஸ்ட்டு எல்லாமே கவர் ஆகிரும். மெயினாக கான்செப்ட் தான் கவர் பண்ணுவேன். தியரி தான் நீங்கள் தான் படிச்சிருப்பீங்க, அது பார்த்தோன்னே போட்டுடலாம். எல்லா டெஸ்ட்டும் எப்படி டெஸ்ட்டில் அங்கங்கே வாங்குவீங்க, எல்லாத்துலேயும் அந்த ஃபேக்டெல்லாம் இருக்கும். எந்த வருஷம் ஆரம்பித்தான், எந்த வருஷம் 3 அதில் ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க. இப்போ எக்ஸாம்பிள் எத்தனை மெம்பர்ஸ் சார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும், அது கிளாரிஃபை பண்ணிவிட்டு சொல்கிறேன். சரியா? அது நான் எடுத்தது தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 இருக்கிறது தான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருந்தது. அதுதான் எக்ஸாக்டாக 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்தில் இருக்கிறது. வேறு விதியில் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். நான் தேர்ன வரைக்கும் இல்லை விதியில் நம்பர்ஸு, பார்த்து சொல்கிறேன். ரைட். இப்போ கணக்கியல்லாம் என்னென்ன அன்றைக்கி அதோட நன்மை தீமைன்னு எல்லாத்தையுமே பார்த்தோம். நன்மை தான் பார்த்தோம், அதோட நோக்கம் என்ன, நன்மை என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. கணக்கியல்லாம் என்னங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்ததுலேருந்து சொல்லுங்கள் பார்ப்போம். கணக்கியல் அப்படின்னு என்ன சார்? நிதி நடவடிக்கை எல்லாம் வந்து இது ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது, அதை வச்சு ஒரு நிறுவனத்தோட நிதி நிலைமையை சொல்றது, லாப நஷ்டத்தை சொல்றது. வெரி குட், வெரி குட். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எதிர்பார்த்த வார்த்தையை அப்புறம் தான் சொல்கிறீங்க. ஒரு நிறுவனம் இருக்குது, தொழில் நிறுவனம், அவனுடைய பணம் சம்பந்தப்பட்ட நிதி சம்பந்தப்பட்ட பணத்தால் மதிப்பிடக்கூடிய நடவடிக்கையெல்லாம் பதிவு செய்கிறது தான் என்னது கணக்கியல். அது மூலிமா அந்த நிறுவனத்தினுடைய நிலையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறுவனம் எப்படி போகுது, லாபத்தில் போகுதா நஷ்டத்தில் போகுதா, போன வருஷத்தோட இந்த வருஷத்தை கம்பேர் பண்ணலாம். அன்றைக்கி நாம் பார்த்ததை அவ்வளோதான், இந்த 2 நிமிஷத்தில் முடிச்சாச்சு. அப்போ ஒரு லெசன் முடிக்கிறீங்கன்னா இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு யோசிக்கணும். பதில் வந்துச்சு அப்படின்னா புரிஞ்சிருக்கும்னு அர்த்தம், பதில் வரல அப்படின்னா புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். திரும்ப ஒரு தடவை கேள்வி கேட்டுகிட்டே படிக்கணும். எங்கே என்னென்ன டைட்டில் மட்டும் போய் பார்க்கணும் உள்ள.
அப்போ எதிர்காலத்தோட என்ன பண்ணலாம், அல்லது போன வருஷத்தோட இந்த வருஷம் டெவலப் ஆகிருக்கா இல்லையா, ஃபியூச்சரில் என்ன ஆகும் நம்ம நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது எதுலலாம் நம்ம வந்து மாற்றம் செய்யணும், லாஸ் ஆகுது அல்லது ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்த்தது வரல, அப்போ எங்கே நம்ம லேக்கிங், எங்கே செலவு செய்யணும் எங்கே செய்யக்கூடாது, அல்லது செலவு அதிகமாகிடுச்சு எதிர்பார்த்ததோட, ஏன் செலவு அதிகமாகிடுச்சு அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, அப்போ தான் என்ன பண்ண முடியும், அதான் கண்ட்ரோல், நிறுவனத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. நல்லா போயிட்டு இருந்தது நிறுவனம், குட், ஓகே, அடுத்து இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம், அல்லது நம்ம எதிர்பார்த்த அளவு போகலை அதை எப்படி சரி செய்கிறது, தட் இஸ் கண்ட்ரோல். மேனேஜ்மெண்ட்டில் வரும் இல்லையா, மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான ஃபங்க்ஷனில் அது ஒன்று கண்ட்ரோல் கடைசியில் வரும். கண்ட்ரோல் இல்லை அப்படின்னாக்கா முடிஞ்சு போச்சு, நிறுவனம் எங்கே போகுதுன்னே தெரியாது. நல்லா போயிட்டுருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு இழுத்து சாத்திட்டு ஓடிடுவோம். அதில் இந்த கணக்கியல் யார் யாருக்கெல்லாம் இன்டர்னலாக யார் யாருக்கு உதவும், எக்ஸ்டர்னலாக யார் யாருக்கு உதவும் அப்படின்னு பார்த்தோமா. ரைட், அடுத்தது கணக்கேடுகள் பராமரிப்பு, ரொம்ப ரொம்ப முக்கியம் எது. ஆமாம், அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சொந்த கணக்கை எழுதி வைக்கணும். இந்த மாதிரி எழுதாட்டியும் டபுள் என்ட்ரியில் எழுத வேணாம், சிங்கிள் என்ட்ரி எழுதி வைங்க. இந்த வருஷம் என்ன செலவு பண்ணணும் இந்த மாதம், சரியா, அதில் எதெல்லாம் உருப்படியான செலவு, எது வந்து உருப்படி இல்லாத செலவு, இதெல்லாமே பார்த்து வைக்கணும். சரி, அப்போ தான் அடுத்த தடவை தேவையில்லாத செலவெல்லாம் குறைக்கணும். எழுதுனா தான் நம்ம அதை யோசிக்கவே செய்யும், இல்லைனா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போயிட்டே இருப்போம், அது பின்னாடி போய் அடி விழுந்துடும். நடவடிக்கைகள் இனம் கண்டு, என்ன நடவடிக்கைகளை, நிதி சார்ந்த நடவடிக்கைகளை, இது பதிவு செய்யலாமா கூடாதா, இது பதிவு செய்யணும், இதெல்லாம் பதிவு செய்யணும். பணத்தோடு தொடர்புடைய நடவடிக்கைகள், பணத்தால் மதிப்பிடக்கூடிய எல்லா நடவடிக்கையும் எழுதணும். ஒரு சில நடவடிக்கை பொருளாக இருக்காது, பட் அங்கே பணத்துக்கு மதிப்பு இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ உன்னோட ட்ரேடு மார்க்கு நல்லா ஃபேமஸ்ஸு, உன் ட்ரேடு மார்க் அது பொருளே கிடையாது, குட்வில் பீப்புள்கிட்ட, அதை வந்துட்டு என்ன பண்ணலாம், பணத்தை வச்சு மதிப்பிடலாம். சரியா, சரி. இனம் கண்டு கணக்கேடுகளில் பதிவு செய்தலே கணக்கியல் செயல்முறையின் முதல் படிநிலையாகும். சரியா, முதல் படிநிலை எங்கே ஸ்டார்ட் ஆகும், கணக்கு எழுதுற கணக்கியல் நாளேடா, சரியா தப்பா போடுறீங்க, எப்படி எடுத்தோன்னே லெட்ஜர்ல பேரேட்ல கொண்டு போய் ஜேர்னல் என்ட்ரி நாளேடுன்னு இருக்கும், நாளேடு அது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல டே புக்குன்னு இருக்கும், அதில் தானே ஃபஸ்ட்டு எழுதுவோம், அதில் தானே எழுதுவோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கும். அங்கே ஸ்டார்ட் ஆகாது, சும்மா மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு க்ரொனாலஜிக்கல் டைம் படி நாள் படி எழுதி வச்சுட்டு வருவோம், மறந்துடக்கூடாதுங்கிறதுக்கு. அது நாளேடு, அது அக்கௌண்டிங்கில் ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை. ஜேர்னல் என்ட்ரி, சரியா, ஒவ்வொரு நடவடிக்கையும் ரெண்டாக உடச்சி எழுதுறது ஜேர்னல் என்ட்ரி. அதுக்கான ரூல் அடுத்த கிளாஸில் வரும், அதில் பார்ப்போம். கோல்டன் ரூல்ஸ் தெரியும்ல, ரீகால் பண்ணிக்கோங்க, பார்ப்போம். அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு என்ட்ரி எங்கே ஸ்டார்ட் ஆகும், ஜேர்னல் என்ட்ரி, அங்கே தான் கணக்கியலுடைய முதல் ஸ்டெப்பு. சரியா, சரி. கணக்கியல் செயல்முறையின் முதல் படியாகும். எந்த ஒரு வணிக நிறுவனத்திற்கும் அது எதிர்கால பகுப்பாய்வுக்கான பகுப்பாய்வு, வார்த்தையில் அர்த்தம் இருக்கு பாருங்க, பகுத்து பார்க்கறது, எழுதி வச்சா தானே தெரியும் எதில் செலவு பண்ணணும், எது தேவையில்லாத செலவு பண்ணணும், எது நல்ல செலவு, எங்கே நமக்கு வேஸ்டாச்சு, ஃபியூச்சரில் என்ன க்ரோத் பண்ணால் எங்கே செலவு பண்ணணும், அதெல்லாம் பகுத்து பார்க்குறதுக்கு. அதில் நடைபெறும் நடவடிக்கைகளை பதிவது அவசியமாகிறது. நிதிநிலை அறிக்கைகள் தயார் செய்தல் மற்றும் அந்த அறிக்கைகளை உய்த்துணர்னா ஒன்றும் கிடையாது, உற்று கவனித்தல், எது தண்ட செலவு எது நல்ல செலவு, அது ஆகிய கணக்கியல் முக்கிய பணிகளுக்கு அடிப்படையாக விளங்குது கணக்கியல். அறிக்கைகள் இருக்குல்ல, எது அறிக்கைகள், வியாபார கணக்கு ஒரு அறிக்கை, லாப நட்ட கணக்கு ஒரு அறிக்கை, சரியா, அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு அறிக்கை, இதெல்லாமே. ஒரு விரிவான பொருளில் கணக்கியல் என்பது கணக்கேடுகள் பராமரிப்பையும் உள்ளடக்கியதாகும். கணக்கேடுகளை பராமரிக்கலாம் எழுதுகிறோம்ல, ஜேர்னல் என்ட்ரி போடுறது, அதுக்கப்புறம் லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறது, லெட்ஜரை பேலன்ஸ் பண்ணுறது, அப்புறம் ட்ரையல் பேலன்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறது, எல்லாமே கணக்கு ஏடுகளை பராமரித்தல். இதை வச்சு தான் என்ன பண்ணுவோம், இறுதி கணக்கை தயாரிப்பாங்க. இறுதி கணக்கு தயாரிக்கிறதுல முதல் ஸ்டெப்பு எது, கணக்கியலில் முதல் ஸ்டெப்பு ஜேர்னல் என்ட்ரி. இறுதி கணக்கு தயாரிக்கிறதுல முதல் ஸ்டெப்
ட்ரையல் பேலன்ஸ் வராது. ட்ரையல் பேலன்ஸ் இருந்தாதான் அந்த வியாபார கணக்கு வந்து தயாரிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வேலையே ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பரேஷன் தான். இயர் 2 முடிஞ்சிருச்சு, ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சிருச்சு. ஃபினான்ஷியல் இயர்னு இன்னொன்று வருது, ஒரு மேடம் போட்டிருந்தாங்க. அது எந்த வருஷம் சார்? நம்ம கூட்டுறவு சங்கங்கள் ஃபினான்ஷியல் இயரை எடுத்துக்கிட்டாங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயரை லாப நட்ட கணக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு பொருந்தும் அப்படின்னு சொன்ன ஆண்டு 1988. 1988னா என்னது? 1988 கூட்டுறவு விதி. கூட்டுறவு விதி. சட்டத்துக்கு விதிக்கு வித்தியாசம் தெரியும்ல? ரைட், பார்த்துக்க. ஒரு சிறிய நிறுவனத்தில் கணக்கியல் பணிகளை முழுவதையும் ஒரு தனி கணக்காளரே செய்யலாம். ஒரே ஆள் செஞ்சிடலாம். ஒரு பெட்டி கடை இருக்குது, ஒரு காஃபி பார் இருக்குது, அதெல்லாம் ஒரு ஆளே செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய நிறுவனத்தில் கணக்கேடுகள் பராமரிப்பு பணியானது ஒரு தனிநபர் அல்லது ஒரு தனித்துறை மூலமாக செயல்படலாம். ஒவ்வொரு வேலையும் ஒருத்தன் பர்ச்சேஸ் மட்டும் போட்டுகிட்டே இருப்பான், எழுதிட்டே இருப்பான். ஒருத்தன் சேல்ஸ் மட்டும் எழுதிட்டே இருப்பான். எல்லாம் பேங்கிங் வீட்டில் போடுங்க சார். பேங்க்கு போகிறது வர்றது அந்த அந்த இது மட்டும் ஒருத்தன் பார்ப்பான். இது மாதிரி பிரிச்சுக்குவாங்க. அல்லது சேல்ஸ் மட்டும் பெரிய, இப்போ இந்துஸ்தான் யூனிலிவர் இவெல்லாம் இருக்காங்கல்ல, அவெல்லாம் வந்து சேல்ஸ் மட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட் பார்ப்பான், பர்ச்சேஸு ஒரு டிபார்ட்மெண்ட் பார்ப்பான். நிறைய பேர் இருப்பானுங்க. அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது மட்டும் சொல்கிறேன். அந்த மாதிரி அதான் சொல்கிறாங்க. சரி, கணக்கேடுகள் பராமரிப்பின் பொருள் அதுதான் நம்ம பேசியாச்சு, முன்னாடி சொல்லிட்டேன். அது படிச்சிங்கன்னா புரியும். வரை விளக்கணும். திடீர்னு இது யார் சொன்னதுன்னு கேட்டுருவான், அது பார்த்துக்கோங்க. J.R. பேட்லி பாய். கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது வணிக நடவடிக்கைகளை ஏடுகளில் பதிவு செய்யும் ஒரு கலை. கலை தானே அது? கலை. அது எங்கே எழுதணும் எங்கே எழுதக்கூடாதுன்னு தெரியணும். இது ஸ்கில்டு லேபரில் வரும். இங்கே பாருங்க, அக்கௌண்டன்ட். சரியா? அக்கௌண்டன்சி, அக்கௌண்டன்ட். அக்கௌண்டன்சிங்கிறது ஒரு ஸ்கில்டு லேபர். அதுக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியாத பராமரிக்க முடியும். எங்கே எழுதுறது எங்கே எழுதக்கூடாது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேவா? ஆமாம், அதுக்கு ஸ்கில் வேணும், ஸ்கில்டு லேபர். ஆரன் கார்ட்டர். கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது பணம் அல்லது பணத்தின் மதிப்புள்ள அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் கணக்கேடுகள் சரியாக பதிவு செய்யும் கலை, ஆர்ட். கரெக்டா? இது டீட்டெயில்டான எல்லாமே இன்க்ளூசிவ் டெஃபினிஷனாக இருக்குது. இதில் கூட என்ன இல்லை, பணம் சம்மந்தம். அதான் வணிகன் போட்டானா ரைட், வணிகனா பணம் சம்மந்தப்பட்டது. ஓகே. பராமரிப்பின் இயல்புகள். இது வணிக நடவடிக்கைகளை கணக்கேடுகள் பதிவு செய்வதற்காக செயல்முறை. ஆமாம், எப்படி செய்கிறதுன்னு. பண மதிப்பிலான நடவடிக்கைகள் மட்டுமே கணக்கேடுகளில் பதியப்படுகின்றன. முன்னாடியே படித்தது திரும்ப சொல்கிறாங்க. கணக்கேடுகள் பராமரிப்பே கணக்கியல் செயல்பாட்டின் முதன்மை நிலை. ஆமாவா? நோட் பண்ணிக்கோங்க. கேட்பான், கணக்கியல் செயல்பாட்டின் முதன்மை நிலை எது அப்படின்னு கேட்பான். கணக்கேடுகளை பராமரித்தல். ஜேர்னல் என்ட்ரி போடுறது, அதை லெஜரில் தூக்கி போடுறது, பேரேட்டில். லெஜர் மீன்ஸ் பேரேடு, ஜேர்னல்னால் குறிப்பேடு, அதை மெயின்டைன் பண்ணுறது. அப்புறம் ஃபினான்ஷியல் இயர் எண்டு அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் இயர் எண்டு அல்லது குவார்டர்லி, ஆஃப் இயர்லியில் ட்ரையல் பேலன்ஸ் ரெடி பண்ணி, இருப்பாய்வு பட்டியல் ரெடி பண்ணி ஃபைனல் அக்கௌண்ட்டை தயாரிப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ முதல் நிலை எது? கணக்கியலில் முதல் நிலை அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எது? கணக்கேடுகளை பராமரிப்பு. கணக்கேடு எது எது முதன்மையான கணக்கேடுகள் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. முதன்மையான கணக்கேடு எதுன்னு கேட்பான். எது முதன்மையான கணக்கேடுகள்? குறிப்பேடு. அவ்வளோதானா? பேரேடு ரெண்டு தான் வந்து என்னது கணக்கேடுகள், முக்கியமான கணக்கு. அதில் நிறைய வெரைட்டி பிரித்து, பேரேட்டில் தான் நிறைய வெரைட்டி இருக்கும், பிரிச்சுக்குவாங்க. பெரிய நிறுவனமாக இருந்தாக்கா. சின்ன நிறுவனம் ஒரே புக்கு தான் பேரேடு. அடுத்தது சரி, கணக்கேடுகள் பராமரிப்பின் நோக்கங்கள். அதெல்லாம் நிறைய பேசியாச்சு, இதெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு, விட்டுருங்க. கணக்குகளை பராமரிப்பு நன்மைகள், இதுவும் பேசியாச்சு, அதனால் தேவையில்லை. குறைபாடுகள் இருக்கும். ரைட், இதை பார்த்தோம். குறைபாடு தான் நம்ம அங்கே பார்க்கல. கணக்கேடுகள் பராமரிப்பு குறைபாடுகள், இதெல்லாம் நம்ம பேசுனது தான் இருக்கும், சும்மா பார்த்துங்க. 11th புக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது
இதில் பண மதிப்பிலான நடவடிக்கைகள் பதியப்படுகின்றன. பணமல்லாத மதிப்புகள் பதியப்படுவதில்லை. இதில் விலை நிலை மாற்றங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. விலை நிலை மாற்றம் புரியுதா? இப்போது நான் ஒரு சொத்து வாங்கிட்டேன், இந்த லேண்டு நம்மளுடைய சங்கத்துக்காக வாங்கிட்டேன். 1 லட்ச ரூபா போட்டு வாங்கியிருக்கேன். லெட்ஜரில் எப்படி எழுதியிருப்போம்? சொத்து வாங்கின சொத்து கணக்கு 1 லட்ச ரூபா இருக்கும், அவ்வளோதான். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன். இன்றைக்கி அதை மாற்றி இன்றைக்கி அந்த சொத்து வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா இருந்தது, இன்றைக்கி 10 லட்சமாக மாறிடுச்சு. அந்த சொத்து லெட்ஜரில் போய் மாற்றி எழுத முடியுமா? அன்றைக்கி 1 லட்ச ரூபா, இன்றைக்கி 20 லட்ச ரூபா அப்படின்னு இன்றைக்கி கணக்கில் மாற்றி எழுத முடியுமா? எழுதக்கூடாது, எழுத மாட்டாங்க. அதே இந்த பில்டிங், இதுக்கு வேணால் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க பில்டிங்க்கு. அதே மாதிரி மெஷினரி, அதுக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி அதோட வேல்யூவை குறைச்சிட்டே வருவாங்க. பட் இந்த மாதிரி லேண்டோட வேல்யூ என்ன ஆகும்? அன்றைக்கே கேட்டிங்க, லேண்டோட வேல்யூ தங்கத்தோட வேல்யூவில் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதை என்ன பண்ண மாட்டாங்க, அதான் பண்ணுறாங்க, விலை நிலை மாற்றங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. இது ஒரு குறைபாடு. இதில் கணக்கியல்ல. இதில் கடந்த கால நிதி விவரங்கள் மட்டுமே பதியப்படுகின்றன. கடந்த காலம் மீன்ஸ் நடந்து முடிந்த, அது மட்டும்தான் பதியப்படும். நடக்காத ஒன்றை பதிய மாட்டாங்க, அதான் சொல்கிறாங்க. அடுத்தது கணக்கேடுகள் பராமரிப்பிற்கும் கணக்கியலுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். கணக்கேடுகள் பராமரிப்பு கணக்கியல் ரொம்ப முக்கியம், படிங்க. இந்த மாதிரி தான் இதில் உள்ள கான்செப்ட் கேட்பாங்க. செயல் பரப்பு நிலை எத்தனை பாருக்கு? 5 தான் இருக்கா? ரைட். செயல் பரப்பு எவ்வளோ ஏரியா, எது வரைக்கும் கவர் ஆகுது அப்படின்னு. வணிக நடவடிக்கையில் பதிவு செய்தல் மற்றும் வகைப்படுதல் ஆகியவற்றை உள்ளது. பதிவு செய்கிறது, வணிக நடவடிக்கையில் பதிவு செய்கிறோம், குறிப்பேட்டில் எழுதுறீங்க, அவ்வளோதான். 2ஆக உடச்சி எழுதுகிறோம். அடுத்து வகைப்படுத்தி அதை பேரேட்டில் எந்த பேரேட்டில் எழுதணும் அதை பார்ப்போம். ரூல் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. நல்லா கிளியராக கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபேக்ட் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க, விஷயமே இல்லை. கான்செப்டில் தான் நீங்கள் செய்யும். ஃபேக்ட் எல்லோரும் மனப்பாடம் பண்ணிடுவான். நீங்கள் அடுத்தவனோட அதிகமாக இருக்குது எங்கே ஸ்கோர் பண்ண முடியும்னா கான்செப்டில் தான் இருக்குது. சரியா? அதனால் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், ஃபேக்ட்டு குப்பு மாதிரி வரும். கான்செப்ட் அதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க. கான்செப்ட் ரிலேட்டடில் தான் லேக்கிங், அது சரியாயிரும். அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கான்செப்ட்லாம் எக்ஸாம்பிளோடு சொல்லிகிட்டே வரேன், புரிஞ்சுக்கிட்டு மட்டும் வாங்க. இந்த புரிஞ்ச கதையை வச்சு ஆன்சர் எழுதுங்க. நீங்கள் ஒரு நிறுவனமாக நினச்சிக்கோங்க, அல்லது நிறுவனத்தில் பணியாளர் அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்க, அப்படி கற்பனை பண்ணிங்க. ஏதோ ஒரு கூட்டுறவு சங்கத்தையே எடுத்துக்குவோம், எல்லா இதுக்கும். சரி, வணிக நடவடிக்கையில் பதிவு செய்தல் வகைப்படுத்துதல். எங்கே வகைப்படுத்தல்? நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் அதை பிரித்து சரியான பேரேட்டில் கொண்டு போய் எழுதணும். அதுவும் என்ட்ரி கரெக்டாக போடணும். சரியா? அதுதான் வகைப்படுத்துதல். அதோடு முடிஞ்சு போச்சு. கணக்கியல் நிதி தகவல்களை கணக்கேடுகளில் பதிவு செய்தல், வகைப்படுத்துதல், பகுப்பாய்வு, உயிர்த்துணர்வு எல்லாத்தையும் சேர்ந்தது கணக்கியல். கணக்கேடுகள் என்னது? கணக்கேட்டுக்கு இங்கிலீஷில் என்னப்பா? புக்ஸா? புக் கீப்பிங். புக் கீப்பிங். இதை தான் நான் முன்னாடி சொல்ல வந்தேன். புக் கீப்பிங் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ஸ்கில்லு தேவையில்லை. அக்கௌண்டண்ட்டு புரியுதா? அவன் எழுதி பிரித்து மட்டும் வச்சுடுவான். பட் அந்த ட்ரையல் பேலன்ஸ் ரெடி பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ஸ்கில் வேணும். இதுக்கு அவ்வளோவா ஸ்கில்லு தேவையில்லை. அக்கௌண்டண்ட், இது அக்கௌண்டண்ட் செய்கிற வேலை. சரியா? ரைட். அடுத்தது நிலை. இது இப்போ எல்லாருமே தெரியணும். நிதி தகவல்கள் கணக்கேடு பதிவு செய்கிறது, வகைப்படுத்துதல், 2 சேர்த்து. அதுக்கப்புறம் என்னது? பகுப்பாய்வு, ட்ரையல் பேலன்ஸ் தயாரிக்கிறது, உயிர்த்துணை அதில் உள்ள அனலைஸ் பண்ணுறது எல்லாமே அடங்குதில்லை. அடுத்தது நிலை. ஸ்டேட்டஸாக என்ன போட்டிருக்கான்? ஸ்கோப்பு, பரப்பு, ஸ்டேஜ். எந்த ஸ்டேஜ்? கணக்கியலுக்கு பராமரி கணக்கியலின் தொடக்க நிலையாகும். ஆமாம் தானே? அடிப்படை கணக்கியலின் அடிப்படை, அக்கௌண்டன்சிக்கு அடிப்படையே அக்கௌண்ட் கீப்பிங் தான். இங்கிலீஷ் வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் வார்த்தை இது வந்து அக்கௌண்ட் கீப்பிங், இது வந்து அக்கௌண்டன்சி. அப்படி தானே போட்டிருக்கு? சாரி, புக் கீப்பிங். புக் கீப்பிங், இது அக்கௌண்டன்சி. புக்கை
பேரேடுகளை பராமரித்தல், பேரேடுகளையும் குறிப்பேட்டையும் பராமரிக்கிறதோட இது வேலை முடிஞ்சு போச்சு. இது அதுக்கப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுல்ல அது. இது புக் கீப்பிங். தமிழ் என்னப்பா? கணக்கேடுகள் பராமரிப்பு. கரெக்டாக தான் இருக்குது. ரைட், ஓகே. அடுத்தது பணி இயல்பு. இது வழக்கமான மற்றும் எழுத்தர் பணி. புரியுதா? ஸ்பெஷல் ஸ்கில் தேவையில்லை இதுக்கு. எழுத்தர் பணி அதோட முடிஞ்சு வச்சு. அக்கௌண்டன்ட் செய்கிற வேலை புக் கீப்பிங். பகுப்பாய்வு தன்மை, அதை ட்ரேடிங் அக்கௌண்ட்டு கொண்டு போகிறதா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொண்டு போகிறதா, இது ரெண்டுக்கு போகாமல் பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போகிறதா? சார் ரெண்டுக்கு போகாமல் பேலன்ஸ் ஷீட்டுக்கு போமா சார்? போகும், பார்ப்போம். சரியா? ரைட், அதெல்லாம் தெரியணும் பகுப்பாய்வு செய்கிறது. அடுத்தது தேவையான அறிவு. குறிப்பேட்டில் பதிவு செய்தல், எடுத்தெழுதல் சார்ந்த அடிப்படை அறிவு இருந்தால் போதும். ஓகேவா? ரைட், நான் சொல்ல நினச்சது அழகாக இங்கே சொல்லி முடிச்சிட்டான். முன்னாடி சொல்லிட்டேன். கணக்கியல் பதிவுகளை மேற்கொள்ள கணக்கியல் விதிமுறைகள். நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே, ட்ரையல் பேலன்ஸ் தமிழ் என்ன? இருப்பாய்வு பட்டியல். இருப்பாய்வு, ரெண்டு இருப்பு வருது, அதனால கன்ஃபியூஷன் ஆகிடும். இருப்பாய்வு, இருப்பை ஆய்வு செய்கிற பட்டியல். ட்ரையல் பேலன்ஸ் அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஸ்பெஷல் ஸ்கில் வேணும். அங்கே பேலன்சிங் பண்ணணும், பேரேட்டில் பேலன்ஸ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரணும். பார்ப்போம். ஒருத்தங்க கேட்டிங்க எடுத்தோன்னு அக்கௌண்ட் சார் என்ட்ரி போடுற மாதிரி சொல்லுங்கள் சார். என்ட்ரிலாம் நீங்கள் ஸ்பெஷல் ஸ்கில் இது இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிட்டு வந்தால் தான் அங்கே நம்ம போய் எங்கே எழுதுறது என்ன எழுதுறதுன்னு உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரியா? ரைட். செயல்முறைகள் மற்றும் நடைமுறைகள் சார்ந்த முழுமையான அறிவு தேவைப்படும். இப்போ முன்கூட்டியே நீ பணம் செலுத்தியிருப்ப, அதை வந்துட்டு எங்கே எடுத்துகிட்டு வருவ? அடுத்த வருஷத்துக்கு தேவையான பணத்தை இந்த வருஷம் செலவு பண்ணியிருப்ப. எங்கே வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வருமா? ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வருமா? ரெண்டுலேயுமே வரக்கூடாது. சரியா? பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டு பக்கம் வரும். அந்த மாதிரி பார்ப்போம். என்ன இருக்குது கற்றுக்கலாம். ஓ இப்படியா, இப்படிலாம் இருக்கா அப்படின்னு மட்டும் கேள்வி மட்டும் வச்சுக்கோங்க. ரைட். தேவையான திறன். பகுப்பாய்வு திறன் கணக்கு பராமரிக்க தேவையில்லை, ரொம்பலாம் தேவையில்லை. எது எங்கே போடுறது அங்கே போகலாம். இப்போ நான் சொன்னேன்ல இந்த கான்செப்ட் அவனுக்கு தேவையில்லை. ஜேர்னல் என்ட்ரி, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, 2 நடவடிக்கை, ஒருத்தன் பற்று ஒருத்தன் வரவு, எழுது, பிரித்து எழுதியாச்சா? இதை போய் லெட்ஜரில் எங்கே வரும்? இந்த பற்று எந்த பேரேட்டில் வரும், அந்த வரவு எந்த பேரேட்டில் வரும், போய் எழுதணும். அவ்வளோ தெரிஞ்சால் போதும். இப்போ நான் சொன்ன மாதிரி முன்கூட்டியே அடுத்த வருஷத்துக்கு செஞ்ச செலவை எங்கே போய் நம்ம அதை ஆட் பண்ணுறது, அல்லது அடுத்த வருஷத்துக்கு முடிஞ்சு போன வருஷம் செஞ்ச செலவை இந்த வருஷம் கொடுத்துருப்பீங்க, அதை எங்கே போய் மைனஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்லு தேவையில்லை. யாருக்கு? கணக்கால் இவன் புக் கீப் பண்ணுறான்ல அவனுக்கு தேவையில்லை. பட்டு இதுக்கு தேவை. அதை ஸ்பெஷல் ஸ்கில் இதோட முடிஞ்சு போச்சு. கணக்கியலுக்கு பகுப்பாய்வு திறன். இப்போ நான் சொன்னதே பகுப்பாய்வு திறன் தான். சரியா? இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து புரிஞ்சிட்டே வாங்க. கணக்கேடுகள் பராமரிப்பு, கணக்கியல் கணக்கு பதிவுகளுக்கான உறவுமுறை. கணக்கியல் கணக்கு பதிவுகளுக்கான உறவுமுறை. கணக்கேடுகள் பராமரிப்பு, புக் கீப்பிங்கா இங்கிலீஷில்? புக் கீப்பிங். கணக்கு ஏடுகள் பராமரிப்பு எதோட முடியுது? ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர், அதோட முடியுது. குறிப்பேடு, பேரேடு அதில் பதிவு செய்கிறதோட முடியுது. அவ்வளோதான். கணக்கியல் என்ன சொல்கிறான் இங்கிலீஷில்? என்னப்பா? அக்கௌண்டிங். அடுத்தது அப்புறம் அக்கௌண்டன்சியா? சரி, நோட் பண்ணிங்க. வித்தியாசம் கேட்பான். என்பது கணக்கு பதிவியலின் ஒரு பகுதியாகும். கணக்கு பதிவியல் அக்கௌண்டன்சியில் ஒரு பதிவு. இது அக்கௌண்டிங். 3 விஷயம் இருக்குது, கேட்பான், பார்த்துக்கங்க. கணக்கு பதிவியலின் ஒரு பகுதியாகும். கணக்கியல் என்பது நிதி தகவல்களை பதிவு செய்தல், வகைப்படுத்துதல், பகுப்பாய்வு செய்தல், உய்த்துணர்தல் போன்ற செயல்களை கொண்டது. சரி, இது கணக்கியலில் வந்துருச்சு, அக்கௌண்டிங்லேயே வந்துருச்சு.
எதெல்லாம் ட்ரையல் பேலன்ஸ் ரெடி பண்ணுறது, ட்ரேடிங் அக்கௌண்ட் ரெடி பண்ணுறது, சரி ட்ரையல் பேலன்ஸில் ட்ரையல் பேலன்ஸ் ரெடி பண்ணுறது, பகுப்பாய்வு பட்டியலா இருப்பாய்வு பட்டியல் அதை ரெடி பண்ணுறது, ட்ரேடிங் அக்கௌண்ட் பண்ணுறது, அடுத்தது ஃபைனல் அக்கௌண்ட் ரெடி பண்ணுறது, அதெல்லாம் அதில் வந்துருக்கு. கணக்கு பதிவியல் அக்கௌண்டன்சி என்பது கணக்கியல் செயல்பரின் முறையான அறிவு, தரங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள், வழிமுறைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஆனால் இது இருந்தால் தான் கணக்கியலை நம்மளால் செய்ய முடியும். சரியா? ரைட். இது ரெண்டும் ப்ரிப்பரேஷனோட தொடர்புடையது. கணக்குகளை பதிவு செய்கிறதோட இது வேலை முடியுது. பகுப்பாய்வு செய்தல், உயிர்த்துணர்வு அதெல்லாம் ரெண்டாவது, ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பரேஷனு மூணாவது. அது செய்கிறதுக்கான அறிவு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அது அக்கௌண்டன்சி. முறையான அறிவு. தரம்னாக்கா ஸ்டாண்டர்டு, ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, பிரின்சிபிள்ஸ், அப்புறம் பாலிசிஸ். என்னங்க மேடம்? என்ன மேடம்? இல்லை சார், ஸ்க்ரீன் வந்துடுச்சு. அது நெட்டு உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் சார்? ஓகேவா? அடுத்தது மூணையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. மூணுக்கு வித்தியாசம் புரிஞ்சிச்சுல? ரைட். கோட்பாடுகள், கணக்கியல் கோட்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோட்பாடு மீன்ஸ் பிரின்சிபிள்ஸ் இங்கிலீஷில். கோட்பாடுகள் என்ன சொல்கிறீங்க? சரி, பிரின்சிபிள்ஸ் மாற்றி மாற்றி வார்த்தையை யூஸ் பண்ணி வச்சுருக்கிறான், என்ன பண்ணுறது? கோட்பாடு பிரின்சிபிளா? சரி, ஓகே. கணக்கியல் முறையின் அடிப்படையாக மேம்படுத்தப்பட்ட நிறுவப்பட்ட அடிப்படை விதிமுறைகள் மற்றும் அனுமானங்கள். இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோட்பாடுன்னு என்ன சொல்கிறான்? கணக்கியல் முறையில் அடிப்படைக்காக மேம்படுத்தப்பட்டு நிறுவப்பட்ட அடிப்படை விதிமுறைகள் மற்றும் அனுமானங்கள். புரியுதா? அடிப்படை விதிமுறைகள், அதான் கோட்பாடு. அந்த கோட்பாடெல்லாம் பார்க்க போகிறோம் என்னென்னு இருக்குது. இப்போ சொன்னேன்ல, கோட்பாடு விதிமுறைகள் இந்த வருஷத்துக்காக செஞ்ச செலவு மட்டும்தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயோ ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே வரணும். எதிர்காலத்துக்கு செஞ்சதை நீ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயே ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே வரக்கூடாது. அதேமாரி கடந்த காலத்துக்காக இந்த வருஷம் நீ செலவு செய்கிற, அதுவும் ரெண்டுலேயும் வரக்கூடாது. அது பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் வரணும். சரிங்களா? பார்ப்போம், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் அங்கே வருது பின்னாடியே. இக்கோட்பாடுகள் உலக அளவில் கணக்காளர்களால் பின்பற்றப்படுகிறது. பிரின்சிபல் எல்லாமே இப்போ ஃபாலோ பண்ணணும். நம்ம நாட்டில் இந்த கோட்பாடுகளை ஸ்டாண்டர்ட் பண்ணுறவன் யாருன்னா சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கு இல்லையா? அது ஒரு அசோசியேஷன் இருக்குது. அவங்க தான் இதெல்லாம், இந்த கோட்பாடெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட அவன் டைஅப்பில் இருப்பான். அவனுங்க அதை இங்கே இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த கணக்கியல் கோட்பாடுகள் கணக்கியல் முறைகள் மற்றும் செயல்முறைகளுக்கு சீரான நிலைத்தன்மையை வழங்குகின்றன. இந்த கணக்கியல் கோட்பாடுகள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கோட்பாடுகள் எனப்படும். இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லோரும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும் இதான் பண்ணுவாங்க. GAAP இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜென்ரலி பாருங்கள், ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ்னால் என்ன பண்ணணும்? அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். முறை, கன்வென்ஷன்ஸ், விதிமுறைகள், வழிமுறைகள். ஓகேங்களா? ரைட். அடுத்தது கணக்கேடுகள் மற்றும் கணக்கியல் அறிக்கைகள் தயாரிக்க தேவையான அடிப்படை கட்டமைப்பு கணக்கியல் கோட்பாடுகள் வழங்குகிற அடிப்படை. அவ்வளோதான். சரி. கணக்கியல் வழிமுறை மற்றும் கணக்கியல் முடிவுகள் ஒத்த தன்மை உறுதிப்படுத்த, ஒத்த தன்மை எல்லாம் சொன்னல. இப்போ நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னாரன் கம்பெனி, அவனுடைய கணக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்பர்ட் கம்பெனி, அவனுடைய கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தோட ஸ்டாண்டர்ட் என்னமெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண முடியும். யார் ப்ராஃபிட் அதிகம், யார் கம்மி, எவன் குரோத் ரேட் அதிகம், எவன் குரோத் ரேட்டு கம்மி, அவனோட எவன் நல்லா இருக்கான், வீக்காக இருக்கா, எல்லாமே கம்பேர் பண்ண முடியாது. தான் தேசிய சொன்னாலே தேசிய அந்த சிஏஆர் அசோசியேஷன் இருக்குன்னு அவன் பார்த்துக்குவான். சர்வதேச ஒழுங்கு இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஒன்று இருக்குல்ல, அவங்க தான் வேலைகள் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கங்க ஃபேக்ட்டு. இந்த மாதிரி உலக அளவில் கணக்கியல் வழிமுறை மற்றும் கணக்கியல் ஒத்த தன்மையை, கணக்கியல் முடிவுகளில் ஒத்த தன்மையை உறுதிப்படுத்த அதுக்கான தரநிலைகளை வழங்கியுள்ள நிறுவனங்கள் யாருன்னு கேட்பாங்க. தேசிய நிறுவனம், சர்வதேச ஒழுங்குமுறை ஆணைய குழுக்கள், அவங்களாம் தான்.
மற்றதெல்லாம் அதை பேசுனது தான். மரபுனா கன்வென்ஷன், ரொம்ப நாளாக பின்பற்றப்படுறது. அதேமாரி கணக்கில் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில பிரின்சிபல்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது இப்படி வச்சா நல்லாயிருக்கும், இந்த அக்கௌண்ட்டை அங்கே சேர்த்தணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, ஆடிட்டர்னுடைய வேலை என்ன சார்? கணக்கு வழக்கில் நடந்திருக்கக்கூடிய தவறு தெரியாமல் செய்கிறது, தப்பு பண்ணுறது தெரிஞ்சே செய்கிறது, அதெல்லாம் சுட்டி காட்டுறதோடு மட்டும் இல்லாமல் கணக்கேடுகளை எப்படி பராமரிக்கணும், இந்த முறையை இப்படி மாற்றி பராமரிங்க, இந்த என்ட்ரி இங்கே போடக்கூடாது அங்கே போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. யாரோட வேலை? தணிக்கையாளரோட வேலை. தணிக்கையாளர் தன்னோட தணிக்கை அறிக்கையை கொடுப்பார் ஜென்ரல் பாடிக்கிட்ட, சரி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்கிட்ட கொடுத்துருவார். அவங்க என்ன பண்ணணும், அடுத்த ஜென்ரல் பாடி மீட்டிங் நடக்கிறதுக்குள்ளே, ஜென்ரல் பாடி மீட்டிங் எத்தனை நாளில் நடக்கணும்? ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச உடனே 6 மாதம் நடக்கணும். சரியா? அதேமாதிரி ஒரு நிதியாண்டு முடிஞ்சு எத்தனை மாதத்துக்குள்ளே ஒரு கூட்டுறவு சங்கம் தன்னோட கணக்கு வழக்குகள்லாம் ரெடி பண்ணி இறுதி கணக்கெல்லாம் தயாரித்து ரெடியாக வச்சுருக்கணும்? 3 மாசம். 3 மாதத்துக்குள்ள. வெரி குட். அடுத்த 2 மாதம் இல்லை 3 மாதம், அடுத்த 3 மாதத்துக்குள்ளே அடுத்த ஜென்ரல் பாடி மீட்டிங் நடக்கிறதுக்குள்ளே ஆடிட்டிங் பண்ணி ஆடிட்ரு ரிப்போர்ட்டை சங்கத்துக்கிட்ட கொடுத்துருவான். சரியா? அதில் அவங்க ஸ்டெப் எடுக்கணும். என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும், எதெல்லாம் தப்பு இருக்கோ தவறு இருந்துக்கோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி, இதெல்லாம் கரெக்ஷன் எல்லாம் ரெடி பண்ணி அந்த தணிக்கை அறிக்கை என்ன பண்ணணும், கொண்டு போய் ஜென்ரல் பாடியில் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஜென்ரல் பாடி இல்லை முக்கியமான வேலை இதுவும் ஒன்று. ஜென்ரல் பாடி வருஷத்துக்கு எத்தனை தடவை நடக்கும்? ஒரே டைம் நடக்கும். ஃபினான்ஸ் அதுவும் எப்போ நடக்கும்? ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு 6 மாதத்துக்குள்ளே நடத்தியிருக்கணும். அதில் முக்கியமான வேலையானது தணிக்கை அறிக்கையை அங்கீகரித்தல். சரியா? அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை அங்கீகரித்தல். இது 2 தான் முக்கியமானது. ஓகேங்க. அப்புறம் ஆண்டறிக்கையை அங்கீகரித்தல், பரிசீலித்தல். ஆண்டறிக்கை என்ன நடத்தான்? முடிஞ்சு போனது ஆண்டறிக்கை. முடிஞ்சு போன ஆண்டுக்கான அறிக்கையை அங்கீகரிக்கிறது. என்னென்ன செஞ்சீங்க, போன தடவை என்னென்ன சொன்னீங்க, இந்த என்னென்னலாம் செஞ்சு முடிச்சிருக்கோம் ஆண்டறிக்கை. எதிர்காலத்துக்கான வரவு செலவு திட்டம், அடுத்த வருஷத்துக்கு நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன். 2. அடுத்து 3வது என்ன? நிகர லாபத்தை. அதை மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. அது அப்புறம் வச்சுக்குவோம். தணிக்கை அறிக்கையை அங்கீகரித்தல். 4வது. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் 4வது என்னது? நிகர லாப பிரிவு. 4 முக்கியமான வேலை. அப்புறம் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு பேரவை ஏற்றுக்கிட்டாங்கனாக்கா டிஸ்கஸ் பண்ணலாம், அந்த வேலையை செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். சரியா? இப்படி இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு 6 மாதத்துக்குள்ளே நடக்கக்கூடியதுக்கு பேர் தான் ஜென்ரல் பாடி மீட்டிங். அது இல்லாமல் வேறு ஏதாவது திடீர்னு நடுவில் கூட்டினா அதுக்கு பேர் தான் என்ன மீட்டிங்கு? சிறப்பு பேரவை கூட்டம். ஸ்பெஷல் ஜென்ரல் பாடி. ஜென்ரல் பாடின்னு சொல்லக்கூடாது, ஸ்பெஷல். சரி, சிறப்பு பேரவை. சரியா? ரைட். சரி, மரபு. ஓகே, இதை விட்டுருங்க. கணக்கியல் கருத்துக்கள் என்பது கணக்கியல் அடிப்படை அனுமானங்களாகும். அடிப்படையில் உள்ள அசம்ஷன் இப்படிலாம் இருந்தாக்க இங்கே வச்சோம்னா அது சரியாக இருக்கும், அந்த மாதிரி நினைக்கிறது. அதை விட்டுருங்க, போதும். இதெல்லாம் சொல்லியாச்சு. இதெல்லாம் பேசினதே தான் திரும்ப வளரணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமான கணக்கியல் கருத்துக்கள் மற்றும் மரபுகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மரபுகள் இதை தான் பின்பற்றி, நான் சொன்னேன்ல இந்த இதில் ஒரு மரபுகள் இருக்குது. இதை பின்பற்றி எக்ஸாம்பிள், நீ இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஒரு பணத்தை கொடுக்குற. இப்போ எக்ஸாம்பிள், வாடகை நம்ம பில்டிங் இருக்குது, 12 மாதத்துக்கு இல்லாமல் 24 மாதத்துக்கு வாடகை கொடுத்துட்டேன். சரியா? 12 மாதத்து வாடகை மட்டும்தான் நம்ம இப்போ கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்த வருஷத்துக்கு கட்டியிருக்கல 12 மாதத்துக்கு, அதை நீங்கள் இப்போ கணக்கில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கவே கூடாது. அடுத்த 12 மாதத்துக்கு கட்டினதை கொண்டு போய் அசட்டில் வச்சுருக்கணும். புரியுதா? இதெல்லாம் மரபுகள், கட்டாயம் இதெல்லாம் பின்பற்றணும். இந்த மரபுகளை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா அந்த நீங்கள் கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் வந்துட்டு அவன் கேட்பான், இது எங்கே வரும்னு கேட்பான். அப்படி தானே நிறைய கொஸ்டின் போட்டுகிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அதனால தான் நான் அதை பதில் யாருக்குமே சொல்லலை. வெயிட் பண்ணுங்கள், இந்த கொஸ்டினுக்கு பதில் நீங்களே சொல்லுவீங்க அந்த கிளாஸ் நடத்தினோன்னே. அப்பயும் தெரியலன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு. சரியா? ரைட். ரொம்ப முக்கியமானது தியரி, மரபு புரிஞ்சுக்கணும், வேறு வழி இல்லை. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு.
வணிக தனித்தன்மை கருத்து. வணிக தனித்தன்மை கருத்து. பதினொன்று 14 பாயிண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது 14. அவ்வளோதான். ஒரு வணிக தனித்தன்மை கருத்து முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போது ஒரு கூட்டுறவு சங்கம் இருக்குது, நிறைய உறுப்பினர் சேர்ந்து கூட்டுறவு சங்கம் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அதை நம்ம என்னவா பார்க்கணுன்னு பார்த்தேன் சொன்னோம். அது ஒரு லீகல் பர்சனாலிட்டி, அவன் ஒரு ஆள் மாதிரி பார்க்கணும். இப்போ நிறைய உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து பணம் போட்டு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, சரியா? ஏதோ ஒரு பிஎஸ்சிஎஸ், ஏதோ ஒரு எக்ஸ்பிஎஸ்சிஎஸ், ஏதோ ஊர் பேர் இருக்குது, பதிவு செஞ்சுக்குவோம் பிஎஸ்சிஎஸ் அந்த பேரில், தனியாக அது பேரில். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சொத்து வாங்கினாலும் கடன் வாங்கினாலும் எல்லாம் யார் பேரில் தான் இருக்கும்? இந்த பிஎஸ்சிஎஸ் பேரில் தான் இருக்கும். அதேமாரி உரிமையாளர் என்ன பண்ணுறான்? இப்போ உறுப்பினர்லாம் என்ன பண்ணுறான்? ஷேர் போடுறானா? ஷேர். அந்த ஷேரை வந்துட்டு எப்படி எழுதணும்? நீங்கள் எக்ஸ்பிஎஸ்சிஎஸ்னுடைய பொறுப்பு பக்கம் எழுதணும், சொத்து பக்கம் எழுதக்கூடாது. சங்கத்தை தனியாக பார்க்கணும். சங்கம் வேற, சங்கத்தை தனியாக பார்க்கணும். சங்கம் வேற, அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் வேறு. ஷேர் ஹோல்டர்ஸ்னால் யார்? முதல்ல உறுப்பினர்கள், அவனை தனியாக பார்க்கணும். அவனுடைய பர்சனல் சொத்து அதெல்லாம் வேறு, சங்கத்தோட சொத்து அதெல்லாம் வேறு. ஓகேவா? அப்போ சங்கத்துக்கு ஒருத்தன் ஒரு ஷேர் கொடுக்குறான் அப்படின்னா அந்த சங்கம் என்றைக்கா இருந்தாலும் அந்த ஷேரை அவனுக்கு கொடுக்கணும். ஸோ அது பொறுப்பில் எழுதணும், சங்கத்தோட சொத்தில் எழுதக்கூடாது. அந்த ஷேர்லாம் வாங்கி அவன் என்ன பண்ணுறான்? ஒரு பில்டிங் கட்டுறான், அப்போ அது சொத்தில் வரும். யாரோட சொத்தில் வரும்? சங்கத்தோட பேரில் சொத்தில் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? சங்கத்தோடது வேறு, முதலீட்டாளர் வேறு. அதேமாதிரி சங்கத்துலேருந்து ஒருத்தன் சங்கம் இல்லை ஒரு நீங்கள் ஒரு காஃபி பாரே நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. காஃபி பார் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பலசர கடை வச்சுருக்கீங்க, ஓகேவா? உங்களுடைய சொந்த செலவு, வீட்டு செலவுக்காக பலசர ஜாமான் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் அந்த நிறுவனத்துலேருந்து பொருளை எடுத்துகிட்டு போகிறீங்க, அதை எடுப்பு கணக்கில் எழுதணும். உரிமையாளர், நிறுவனங்கிறது வேறு, அதை வேறு ஆளாக பார்க்கணும். அதான் சொல்லுவாங்க பாருங்கள், நல்லா விவரம் இருக்கிறவங்க கிராமத்தில், எப்பா தொழில் வேறு, நம்ம சொந்தம் வேறு. இந்தா நான் வந்துட்டு பொருள் வாங்கினேன், நான் கொடுத்துட்றேன், காசு கொடுத்துருவாங்க நாலேஜ் இருக்கிறவங்க. ஆமாவா? அதே மாதிரி நல்ல நாலேஜ் இருக்கிறவன், அவன் ஒய்ஃபே வந்து பொருள் ஜாமான் வாங்கிட்டு போகிறாங்கன்னா எடுப்பு கணக்கில் எழுதி வைக்கணும். டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். டிராயிங்ஸ் தானம்மா? யாராவது காமர்ஸ் முடித்தவங்க நல்லா இருக்கிறவங்க, டிராயிங்ஸ் தான் அதுக்கு பேர். எடுப்பு கணக்கு. உரிமையாளர் நிறுவனத்துடைய சொத்துலேருந்து ஒரு தொகையை எடுக்கிறாரு, ஓகேவா? சொந்த செலவுக்காக, நிறுவனத்துக்காக செலவு செஞ்சான். இப்போ நிறுவனத்துக்கு போய் ஒரு டேபிள் வாங்கிட்டு வந்து நிறுவனத்துக்கு போட்டானாக்கா அது வந்துட்டு நிறுவனத்தினுடைய அசட்டில் சேர்ந்துடும். அது அவன் பாக்கெட்லேருந்து போட்டிருந்தான், அந்த டேபிள் வந்து அவன் பாக்கெட்லேருந்து போட்டானாக்கா நிறுவனம் அவனுக்கு கடனோ அல்லது ஷேர்லேயே ஆட் பண்ணிக்கணும் அந்த பணத்தை அவன் பேரில். புரியுதா? புரியாதவங்க கேளுங்க. அதே நிறுவனத்தோட பணத்துலேருந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு டேபிள் வாங்கி கொடுக்குறான், அப்போ என்ன பண்ணணும்? அதை எடுப்பு கணக்கில் போடணும். ஓனரு இவ்வளோ பணத்தை அந்த பிஎஸ்சிஎஸ்லேருந்து எடுத்திருக்காரு அல்லது மன்னாரன் கம்பெனிலேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு எழுதணும். அதான் இந்த கருத்துப்படி வணிக நிறுவனம் முதலீடுகின்ற உரிமையாளர் அல்லது உரிமையாளர், இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுன்னா அங்கே உனக்கு தவறே வராது, தப்பே வராது. எப்படி வேணாலும் கான்செப்ட் கேளுங்க, அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். தனித்து மற்றும் வேறுபட்டுள்ளதாக கருத்து பிடிக்கிறது. புரியுதா? உரிமையாளர்கிட்ட நிறுவனம் தனி, நான் வேற, சிவா வேற, சிவா ஐஏஎஸ் அகாடமி வேற, ஓகேவா? சரி,
இக்கருத்தின் அடிப்படையில் கணக்குகள் உரிமையாளரின் கண்ணோட்டத்தில் இல்லாமல் வணிக நிறுவனத்தின் கண்ணோட்டத்தில் தயாரிக்கப்படுகிறது. புரிஞ்சதா? என் பர்சனல், என் ஃபேமிலி அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. சிவா ஐஏஎஸ் அகாடமி இவனுக்கு கடன் கொடுக்கணும். சிவா ஐஏஎஸ் அகாடமி யார் யாரெல்லாம் இன்வெஸ்டாக இருக்கானோ அவனுக்கு வட்டி கொடுக்கணும் வருஷம். சிவா ஐஏஎஸ் அகாடமி முதலீடு போட்டவனுக்கு யார், ஷேர் ஹோல்டர்ஸுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கணும், ஷேர் கொடுக்கணும் என்றைக்காக இருந்தாலும். அந்த மாதிரி சிவா ஐஏஎஸ் அகாடமிக்கு வருமானம் வருது. ஒரு பில்டிங் சிவா ஐஏஎஸ் அகாடமி கட்டுறோம்னா அந்த பில்டிங் யார் பேரில் இருக்கும்? சிவா ஐஏஎஸ் அகாடமி பேரில் இருக்கும். அந்த மாதிரி. ஆதலால் உரிமையாளரின் முதல் நிறுவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு. புரிஞ்சதா? இப்போ நான் சிவா ஐஏஎஸ் அகாடமியில் 4-5 பேர் சேர்ந்து ஷேர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஷேர் ஒரு அப்போ சிவா ஐஏஎஸ் அகாடமி அதை ஒரு ஆளாக நீங்கள் பார்க்கணும், அதுக்கு பொறுப்பு. அதே தான் கூட்டுறவு சங்கத்துக்கும் கேட்பாங்க. கூட்டுறவு சங்கத்தில் ஷேர் கேபிட்டல் எங்கே வரும்னு கேட்பாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் பொறுப்பு பக்கத்தில் வரணும். கிளியரா? மொட்டையாக நம்ம போய் அவன் சொன்னான்னு எழுதுறது வேறு. இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். கன்ஃபியூஷனே வரக்கூடாது. இந்த கருத்தின்படி கணக்கேடுகள் வணிக நடவடிக்கைகள் மட்டுமே பதிவு செய்யப்படுகின்றன. உரிமையாளரின் தனிப்பட்ட நடவடிக்கைகள் பதிவு செய்யப்படுவதில்லை. பலசர கடை வச்சுருக்கான், அவன் ஓனரம்மா வந்து அரிசி வாங்கிட்டு போகுது 10 கிலோ, அது தனிப்பட்ட கணக்கு. பணம் கொடுத்து வாங்கிட்டு போகணும். அப்படி பணம் கொடுக்காமல் எடுத்துகிட்டு போச்சுன்னா எடுப்பு கணக்கில் எழுதணும். டிராயிங்ஸ் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் அந்த கொஷின்லாம் போட்டிருந்தீங்க, அது எல்லாத்துக்கும் பதில் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். இன்னும் போகவே இல்லை, உள்ள பதில் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வணிகத்தில் அவர் பங்களித்த முதல் மற்றும் சொந்த உபயத்திற்காக வணிகத்திலிருந்து எடுத்த ரொக்கம் போன்ற நடவடிக்கைகள் கணக்கேடுகள் பதிவு செய்யப்பட வேண்டும். வணிகத்துக்கு நிறுவனத்துக்கு அவர் கொடுத்த முதல் நிறுவனத்துக்கு பொறுப்பு, சரியா? அந்த பேர் எழுதணும். நிறுவனத்துக்கு பொறுப்பு பேலன்ஸ் ஷீட்டில் அங்கே எழுதணும். அதேமாதிரி சொந்த உபயோகத்துக்கு எடுத்ததை டிராயிங்ஸில் இருக்கணும், பொறுப்பில் கழித்து எழுதணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லாம் இதை எழுதக்கூடாது. ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது நான் சொல்கிறேன் பின்னாடி. எடுப்பு கணக்கில் எழுதணும். இதன்படி வணிக நிறுவனமே சொத்துக்கள் உரிமை கொண்டதாகும். புரிஞ்சதா? நான் சொன்னேன்ல, சிவா ஐஏஎஸ் அகாடமியாக சொத்து இங்கே வாங்குகிறோம் அப்படின்னா சிவா ஐஏஎஸ் அகாடமி பேரில் தான் வாங்கணும். என் பேரில் வாங்கி இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போனோம்னா நான் என்ன பண்ணணும்? என் பேரில் எடுப்பு கணக்கில் எழுதணும். ஓகேவா? அதேமாதிரி கடன்களுக்கு பொறுப்பு. புரிஞ்சதா? இப்ப எடுப்பு கணக்குன்னா அவங்களோட அந்த முதல்ல இருந்து கழிச்சுட்டே வரணுமா சார்? ஆமாம், எடுத்துட்டேன், முதல்ல கழிக்கணும். நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா முதல்ல கழிக்க தேவையில்லை. டிராயிங்ஸ் எழுதி வச்சுட்டு போட்டேன். இப்போ நான் 1000 ரூபாய்க்கு எங்கள் வீட்டில் அரிசி வாங்கிட்டு போகிறாங்க பலசர கடையிலேருந்து, சரியா? அவங்க பணம் கொடுக்கல, அப்போ எடுப்பு கணக்கில் எழுதணும். அடுத்த நாள் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 1000 ரூபா, இல்லை நானே 1000 ரூபா போட்டுட்டேன், சரிங்களா? அப்போ அதை சேல்ஸ் கணக்கில் கொண்டுட்டு போயிடணும். அத வந்து படிக்கிற இடத்துல என்ன சொன்னாங்கன்னா சார், நான் எடுப்பு கணக்குன்னு சொன்னா இல்ல அது முதல்ல தான் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு. இப்ப இந்த முதல்ல இருந்து நம்ம அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதோ ஒண்ணு வாங்குறோம் செய்யறோம் அப்படின்னா அது வந்து கழிக்கணும். எடுப்பு கணக்கு தான் மேடம், முதல்ல கழிக்கணும். எடுப்பு கணக்கு ஆனா வேற, அதுல போய் கழிக்கணும். ஆனா ஓகே சார், வெரி குட். அடுத்தது எல்லா டவுட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இங்கேயே. அடுத்தது பண மதிப்பீட்டு கருத்து. பண மதிப்பீட்டு கருத்து எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? எல்லா நடவடிக்கையும் பணத்தை வச்சு தான் மதிப்பீடு செய்வோம். அதை மட்டும் தான் அதில் எழுத முடியும். அதுதான் வணிக நடவடிக்கை, அக்கௌண்ட்ஸில் எழுத முடியும். அதான் சொல்கிறாங்க. பண மதிப்பீட்டு கருத்தின்படி எந்த நடவடிக்கை பணத்தால் எழுத முடியுமோ அந்த நடவடிக்கை மட்டுமே எழுத முடியும், சரியா? பணமானது பரிமாற்றத்தின் கருவியாக இருக்குது. ஆமாம் தானே? பண்டம் மற்றும் பரிமாற்றத்தின் கருவி தான் என்னது? பணம். அதுக்கு தான் உருவாக்குறாங்க. எக்கனாமிக்ஸில் பார்ப்போம் பணத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக. பணத்தால் அளவிடக்கூடிய நடவடிக்கைகள் நடவடிக்கை பதிவு செய்யப்படுகின்றன. கணக்கியலில் அளவீட்டு அலகாக நாட்டினுடைய நாணயம் அமைகிறது. நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்ட். கணக்கீட்டில் முக்கியமான கான்செப்ட் கேட்பான், பார்த்துக்காங்க. கணக்கியலின் அளவீட்டு அலகாக பயன்படுவது எது, அமைவது எதுன்னு கேட்பான். ஒரு நாட்டோட நாணயம். ஆமாவா? எப்படி எழுதுகிறோம்? ஃபீஸ் இன்னைக்கு கட்டணும் 5000 rupees எழுதுகிறோமா? வெறும் 5000 போட்டான்னு அர்த்தம்? வெறும் 5000 ரூபா. அது பணமா அல்லது 5000 ஆட்டுக்குட்டியா அல்லது 5000 கிலோ அரிசியா, சரியா? 5000 லிட்டர் பாலா, என்ன தெரியும்? அதாவது ரூபாய் 5000 அப்படி தான் எழுதணும். அல்லது US டாலரா
அதில் ஜப்பான் எண்ணா, சரியா, ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். சரி, பணம் சாராத நடவடிக்கை கணக்கேடுகள் பதியப்படுவதில்லை. உதாரணமாக பணியிட சூழல்கள், அந்த என்வரான்மெண்ட் எப்படி இருக்குது, ஏசி போட்டிருக்கா இல்லையா, அதெல்லாம். பணியாளர்கள் வேலை நிறுத்தம், அதெல்லாம் எடுத்துக்குவாங்களா என்ன, எழுத மாட்டாங்க. நிர்வாகத்தின் நிர்வாகத்திறன், ஒருத்தர் சிறப்பாக செய்வான், அதெல்லாம் எழுத மாட்டாங்க. சிறப்பாக செய்கிறியா சிறப்பாக செய்யலையா தெரியாது, நிர்வாகம் செஞ்சியா சம்பளம் வாங்கினியா அந்த சம்பளத்தை தான் எழுதணும். இந்த மாதிரி மேனேஜருக்கு ஊதியம் வழங்கியது, தலைவருக்கு மதிப்பூதியம், அதுக்கு பேர் என்னது ஆனோரரியம் வழங்கியது, அப்படி தான் எழுதும். அவர் சிறப்பாக செஞ்சார் செய்யலை, அதெல்லாம் எழுத மாட்டாங்க. இக்கருத்து வணிகத்தின் நிலையை புரிந்து கொள்ள உதவுகிறது. ஏனெனில் பணம் ஒரு பொதுவான அளவீடாக இருப்பதால் பலதரப்பட்ட வணிக விவரங்களை அதன் மூலம் பதிவு செய்ய முடிகிறது. உதாரணமாக 5 கறிப்பொறிகள், 2 மேஜைகள், 3 நாற்காலிகள் ஆகிய சொத்து உள்ளன. அவை கணிப்பொறிகள் 1,00,000, மேஜைகள் 10,000, நாற்காலி 1,500. அப்போ என்ன பண்ணுறோம், எதில் எழுதுவீங்க, 10 கணிப்பொறின்னு எழுதுவீங்களா, பணத்தில் எழுதுனா அதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு எழுதணும். அடுத்தது தொடர்ச்சி கருத்து. இப்போ ஒரு நிறுவனம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த வருஷத்தோட முடிச்சிடுவீங்களா, அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணணும், அதை கேரி ஃபார்வேர்ட் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்லேருந்து சொத்துக்களோட மதிப்பெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போகணும். ஸ்டாக் இருக்கா, பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்டாக்கு, இதில் வந்துட்டு குடோனில் இவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அது என்ன எழுதணும், அடுத்ததில் ஓப்பனிங் ஸ்டாக்காக கொண்டு இங்கே க்ளோசிங் ஸ்டாக்கு, அங்கே போகிறப்ப என்ன பண்ணுவோம் ஓப்பனிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்கெல்லாம் வந்து நம்ம அசட்டில் எழுதி வச்சுருப்போம், ஓகேவா. ஏன்னா இந்த வருஷம் சேலும் ஆகலாது, எதுவும் நடக்கலை, அதனால் அதை அசட்டில் எழுதி வச்சுருப்போம். அடுத்ததில் ஓப்பனிங் ஸ்டாக் கேரி ஃபார்வேர்ட் பண்ணுறோம். கேரி ஃபார்வேர்டுன்னு வார்த்தையே இருக்கா, அது நம்ம தொடர்ச்சியான நடவடிக்கை. இந்த வருஷம் நஷ்டத்தை கொண்டு போய் அங்கே எழுதுவாங்க, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம், லாபமாகலாம், அப்படி கேரி ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ தொடர்ந்து நிறுவனம் இயங்குவதாக கருதி கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஒரு வணிக நிறுவனத்தில் தொடரக்கூடிய மற்றும் நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து செயலாற்றும் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையிலேயே நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் எப்போ வேணாலும் திடீர்னு திவால் ஆயிடலாம், அது வேறு. ஆனால் என்ன இது நம்ம வாழ்க்கை மாதிரி தான், அதுவும் மனசு மாதிரி தான் நம்ம பார்த்துட்டோம். அது லீகல் என்டிட்டி, அவ்வளோதான், சட்டபூர்வ மனிதன், அவ்வளோதான். மனுஷன் வாழ்க்கை மாதிரி தான், நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை, திடீர்னு இறந்து போயிடுவோமா, அது மாதிரி திடீர்னு என்ன ஆகும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நின்றுலாம், அது வேறு. அதை மனசில் நம்ம வச்சுக்கவே கூடாது. அப்படியே எப்போ வேணாலும் செத்துருவோம் அப்படின்னு ஓடாமல் உட்காந்துக்கிட்டோமா, இல்லை, அதே மாதிரி தான் தொடர்ந்து இயங்கும் என்ற கண்ணோட்டத்திலேயே கணக்கு வழக்கெல்லாம் பராமரிக்கப்படுது. சொத்துக்கள் பொறுப்புகளை மதிப்பீடு செய்தல், நிலை சொத்தின் மீதான தேய்மானம். எது நிலை சொத்து மீது எதில் தேய்மானம் போடுவோம், பில்டிங்கு தேய்மானம், ஏன்னா மதிப்பு குறைஞ்சிட்டே போகும் பில்டிங்கோட மதிப்பு. அடுத்தது மெஷினரிஸ், வாகனங்கள், அதெல்லாம் வந்து என்னது மதிப்பு. அடுத்து கொடுபட வேண்டிய மற்றும் முன்கூட்டி செலுத்திய செலவுகள். கொடுபட வேண்டியது என்ன அர்த்தம், பொறுப்பு, சரிங்களா, அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாம். முன்கூட்டியே செலுத்துறது, சரி எப்படியும் அடுத்த வருஷம் நம்ம இருக்க போகிறோம், வாடகை முன்கூட்டியே கொடு கேட்குறாரு, கொஞ்சம் கொடுங்க சார் முன்னாடியே. அல்லது ப்ரீமியம் பே பண்ணுறீங்க, அல்லது டேக்ஸ் என்ன பண்ணலாம், அடுத்த வருஷத்துக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ் இப்பயே நீங்கள் கட்டலாம், அதெல்லாம் முன்கூட்டியே செலுத்துங்க, அதெல்லாம் சொத்தில் வரும். இந்த கொடுபடம் இங்கே நல்லா கவனிச்சிக்கோங்க, இது ஒரு பிரின்சிபல். அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரில் நடந்த செலவு, இந்த ஃபினான்ஷியல் இயருக்காக வந்த வரவு, அதை மட்டும்தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லையும் எழுதணும், ஓகேவா. போன வருஷத்துக்கான செலவு இருக்கு இல்லையா, அங்கே வரவே வராது, அதை எடுத்துகிட்டு போய் எங்கே போகணும், பொறுப்பில் எழுதணும். போன வருஷத்துக்கான செலவு இருக்கு இல்லையா, அதை இப்போ கொடுக்குற, அதை இந்த வருஷத்துக்கான செலவில் எழுதக்கூடாது, பின்னாடி ஒன்று வருது, அதை நான் சொல்கிறேன், இப்போ வேண்டாம், திரும்பவும் சொல்கிற மாதிரி ஆயிடும். கொடுபட முன்கூட்டியே செலுத்திய செலவு, முன்கூட்டியே அடுத்த வருஷம் நிறுவனம் செயல்படும், அதனால் முன்கூட்டியே கொடுக்குறோம். மற்றும் கூடியுள்ள வருமானம், ரெவன்யூ. கூடியுள்ள வருமானம் ஒன்றும் இல்லை, போன வருஷம் ப்ராஃபிட் வந்திருக்கும், அதை பிரிக்காமல் அப்படியே வச்சுருப்போம், இந்த வருஷம் ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும், ரெண்டு சேர்ந்துருக்குல்ல, அதான் கூடியுள்ள வருமானம். அக்குமுலேட்டட் இன்கம், ப்ராஃபிட்டு, அக்குமுலேட்டட் இங்கிலீஷில். அதேமாதிரி அக்குமுலேட்டட் லாஸ் இருக்கலாம், அக்குமுலேட்டட் லாஸ் இருக்கும் அந்த டைம். கூடியுள்ள நட்டம்,
போன வருஷம் 5 லட்சம் லாஸ் ஆகிருக்கும், அதுக்கு முதல் வருஷம் 5 லட்சம் லாஸ் ஆகிருக்கும். இருந்தாலும் கடனை வாங்கி கம்பெனியை ஓடிக்கிட்டு இருப்போம். அப்படி நிறையா சங்கம் இருக்கும், அந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சங்கத்தில் இருக்கிறவங்க. சரியா? சரி. போன்றவர்கள் கணக்கியல் வழிமுறைகள் மேற்கொள்ளப்படும். ஏன்னா எப்படியும் அடுத்த வருஷம் என்ன ஆகும், நிறுவனம் செயல்படும், கொடுத்துடலாம். அதான என்ன கருத்து, நிறுவன தொடர்ச்சி கருத்து. இதெல்லாம் கேட்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துட்டு இது எந்த கருத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கொடுத்துருக்கோம்ல, கொடுப்பட வேண்டியது, முன்கூட்டி செலுத்திய செலவு, இதெல்லாம் எந்த கருத்து, இந்த 12 கருத்தா, அதில் எதுன்னு கேட்பாங்க. நிறுவன தொடர்ச்சி கருத்து, அடக்க விலை கருத்து, காஸ்ட் ப்ரைஸ் அப்படிம்பாங்க, அடக்க விலை. இந்த இடத்துல ஏதாவது வேறு வேர்டு இருக்கான்னு பார்த்துக்கணும். கோயிங் கன்சர்ன், தொடர்ச்சி கருத்து, கோயிங் கன்சர்ன். காஸ்ட் கான்செப்ட் இங்கே தான் வருதுங்க, முக்கியமான கான்செப்டுங்க. வணிகத்தில் ஒரு சொத்தானது புராதன அடக்க விலையில், அதாவது வாங்கிய விலையில் பதிவு செய்யப்படுகிறது. பார்த்தோம்ல, 10-20 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய்க்கு சொத்து வாங்குறீங்க, அந்த 1 லட்சத்தை தான் அங்கே எழுதி வச்சுருப்பாங்க. அடக்க விலையை அனைத்தும் தொடரும் கணக்கியலுக்கும் அடிப்படையாக அமையும். மியூட்ல போடுங்க மேடம். அடுத்தது சரியா, எப்போதுமே அடக்க விலையில் காண்பிக்கப்படும் என்று பொருளாகாது. அதேமாதிரி சொத்து வாங்கும் பொழுது அடக்க விலையில் பதிவு செய்யப்பட்டு முறையாக தேய்மானம், புரியுதா? லேண்டு வந்துட்டு அடக்க விலையிலேயே தான் இருக்கும். பட் எது, இந்த மெஷினரி வாகனங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம தேய்மானம் கால்குலேட் பண்ணி வருஷம் என்ன பண்ணுவோம், செலவாக ஒதுக்கீடு செஞ்சுருவோம். இது ஒரு பாயிண்ட்டு. தேய்மானம் என்ன, ரிசர்வே கிடையாது. ரிசர்வ்னா அர்த்தம் வந்த லாபத்தில், வந்த லாபம் வந்தால் எதிர்காலத்துக்கு எடுத்து வைக்கிறது, அதான் ரிசர்வ், காப்பு நிதி. சரிங்களா? தேய்மானம் ஒதுக்கீடு கான்செப்சுவலில் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ஒதுக்கீடுனா செலவு, இந்த வருஷம் பயன்படுத்துகிறோம், அதோட மதிப்பு குறைஞ்சி போச்சு, செலவு அதை ஒதுக்கி தள்ளியாச்சு, அவ்வளோதான். இங்கே பண நடவடிக்கைலாம் எதுவும் இருக்காது. லாபத்துலேருந்து கொஞ்சத்தை குறைச்சி விட்ருவாங்க, அதாவது லாபத்தில் இல்லை, சொத்தில் மதிப்பை கொஞ்சம் குறைச்சி விட்ருவாங்க. லாபத்தில் குறைக்க மாட்டாங்க, சொத்தில் மதிப்பை குறைச்சி விட்ருவாங்க. ஓகேவா? ரைட். சொத்து வாங்கும் பொழுது அடக்க விலையில் பதிவு செய்யப்பட்டு முறையாக தேய்மானம் புத்தக மதிப்பிலிருந்து கழிக்கப்பட்டு வருகிறது. அடக்க விலை கருத்துக்களின் குறைபாடுகள் பின்வருமாறு. அடக்க விலை கருத்துக்களின் குறைபாடுகள், அடக்க விலை கருத்தில் குறைபாடுலாம் இருக்காமா. பணவீக்க காலத்தில் பொருட்களின் விலை அதிகரிக்கும். ஆமாம் தானே? பணவீக்கத்தப்ப என்னது, நேற்று மேடம் யாரோ ஒருத்தவங்க சால்வ் பண்ணி அனுப்புனீங்க. பணவீக்கனா பண்டம் மற்றும் பணிகளோட அளவோட பணத்தோட அளவு அதிகமாகும், அப்போ அதோட மதிப்பு குறைஞ்சி போயிடும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் சொல்லணும். அதோட மதிப்பு குறைஞ்சிது அப்படின்னாக்கா அதிகமாக கொடுத்து தான் எதை வாங்குறீங்க, பண்டம் மற்றும் பணி. எதோட மதிப்பு அதிகமாக இருக்கோ சரிங்களா, எதோட இன்னொன்று மதிப்பு கம்மியாக இருக்கும். மதிப்பு கம்மியாக இருந்துச்சுனாக்கா பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருச்சு, அதிக காசு கொடுத்தா தான் பண்டம் மற்றும் பணி உங்களுக்கு கிடைக்கும். விலை அப்போ என்ன ஆகும், விலை அதிகரிக்கும் போது. சொத்துக்களை புராதன அடிக்கடை விலையில் மதிப்பிடுவது வணிகத்தின் உண்மையான நிலையை பிரதிபலிப்பதில்லை. பார்த்தோம்ல, இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு அப்போ வாங்கினேன், அதோட சொத்து மதிப்பு இப்போ 20 லட்ச ரூபா. ஆனால் நான் புராதன அப்போ வாங்கின விலையிலே எழுதி வச்சுருக்கிறேன். அப்போ சொத்துக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது வெளியில். அப்போ கடன் வாங்க போகிற பார்ப்பான், பேலன்ஸ் ஷீட்டை தான் பார்ப்பான், சொத்து எவ்வளோயா இருக்குது, 1 லட்ச ரூபா தான் சொத்து வச்சுருக்கியா, எங்கேயா நீங்கள்? அப்போ நீ கடன் வாங்க முடியாது, கம்மியாக தான் வாங்க முடியும், கொடுக்க மாட்டான். அது மாதிரி புராதன அடக்க விலையில் சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டால் வெவ்வேறு நாட்களில் நிறுவப்பட்ட வணிக அமைப்புகளின் முடிவுகளை ஒப்பீடு செய்ய முடியாது. புரியுதா? அன்னைக்கு நான் வந்துட்டு 10 சென்ட் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன். இன்றைக்கி நான் 1 சென்ட் தான் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஒரே சென்ட் 1 லட்ச ரூபா. அப்போ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பரவாயில்லையே, அப்பயும் 1 லட்ச ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கேன், 2025லேயும் 1 லட்ச ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கேன், குட், நல்லா செயல்படுது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ 10 சென்ட் வாங்கியிருக்கான், எவ்வளவு, வெறும் 1 சென்ட் தான் வாங்கியிருக்கான். ஸோ புராதன மதிப்பீட்டின் அடிப்படையில் என்ன பண்ண முடியாது, இதெல்லாம்
கம்பேர் பண்ண முடியாது. இதெல்லாம் நெகட்டிவ். எதாக இருந்தாலும் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். வாழ்க்கைன்னா தானே. மனித வளங்கள் போன்ற அடக்க விலையால் மதிப்பிட முடியாத சொத்துக்கள் இக்கருத்தின் கீழ் அங்கீகரிக்க முடிவதில்லை. மனித வளம் தெரியுதா? மனிதன் ஒரு வளம் தான். வளம் அப்படின்னா மனிதனுக்கு பயன்பட்டு அதுக்கு பேர் வளம். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் பயன்படுவான். இப்போ நான் வந்து உங்களுக்கு வளம், ஓகேவா? இப்போ நம்ம இதிலே வச்சுக்குவோமே. இப்போ நான் என்னோடய கிளாஸ் இருக்குது, எல்லாம் ஏகப்பட்ட பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்போ என்ன எல்லோரும் வெளியில் நினச்சிக்குவோம், என்ன நினச்சிக்குவோம், எல்லாம் ஒரே சேனல் ஒரே மாதிரி தான் இப்போ கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்குவோம். எல்லோரும் ஒரே மாதிரி எடுக்க முடியுமா? வேரி ஆகும்ல. அதை எங்கேயாவது மதிப்பிடுறாங்களா? அதேமாரி கம்பெனியில் 10 பேர் இருப்பான், ஒருத்தன் செம்ம டேலண்டாக இருப்பான், உன் நிறுவனத்தில் வேலை செய்கிறவன். ஒருத்தவன் சொன்னதை மட்டும் செய்வான், அவ்வளோதான். சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பான். 2 பேரையும் நம்ம ஈக்குவலாக தான் பார்ப்போம். அவனுக்கு 10,000 இவனுக்கு 10,000 தான் சம்பளம். உங்களுக்கே தெரியும், வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் தெரியும் நான் எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். ஹார்ட் ஒர்க்குங்கிறது வேறு, ஸ்மார்ட் ஒர்க்கு தான் திறன். ஹார்ட் ஒர்க்கு திறன் கிடையாது. ஸ்மார்ட்டாக பண்ணி தரேன், எனக்கு மதிக்க மாட்டேங்கிறாயா அப்படின்னு. அதெல்லாம் மதிப்பிடுறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து என்னது? அடக்க விலை கருத்துன்னு குறைபாடுகள். 10,000 சம்பளம், அவ்வளோதான். அடக்க விலையை வச்சு போகிறோம், முடிஞ்சு போச்சு. இரட்டைத்தன்மை கருத்து, இது நம்ம முன்னாடி பேசியாச்சு. ஒரு பொருள் வாங்குகிறோம், நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறேன். சரியா? என்கிட்ட இருந்து என்ன போகுது? பணம் போகுது. என்கிட்ட என்ன வருது? பொருள் உள்ளே வருது. 2 வேலை நடக்குது. அப்போ ஒவ்வொரு செயல்லையுமே என்ன இருக்குது? 2 நடவடிக்கை இருக்கும். ஒன்றை பற்று வைக்கணும், இன்னொன்று வர வைக்கணும். அதுக்கு கோல்டன் ரூல்ஸ் பார்க்கணும். அடுத்த லெசன் அதில் போய் பார்ப்போம். அது வரைக்கும் இக்கருத்தின்படி ஒவ்வொரு நடவடிக்கையும் நிகழ்வும் 2 தன்மையை கொண்டிருக்கும். சரி, உதாரணமாக அருண் 5 லட்ச ரூபா ரொக்கத்துடன் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறார். தொழில் ஆரம்பிச்சாச்சு, மன்னாரன் கம்பெனி தொழில் ஆரம்பிச்சாச்சு. மன்னாரன் கம்பெனி வேற, நீ வேற, அவர் அருண் வேற. இவரும் முதலீடு போட்டிருக்காரு. இவர் அவரோட சொந்த கணக்கு எழுதுனான்னு சொத்து கணக்கு எழுதி வைப்பார். முதலீடு போட்டிருக்காரு, சொத்து கணக்கு அவர் வீட்டில் பர்சனலாக அவங்க வீட்டுக்காரம்மா எழுதி வைக்கிறது. அதே மன்னாரன் கம்பெனிக்கு அந்த 5 லட்ச ரூபா என்னது? பொறுப்பில் எழுதி வைப்பாங்க. ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 5 லட்சம். அது எதில் எழுதணும்? பொறுப்பில் எழுதி வைக்கணும். நிறுவனத்துக்கு 5 லட்சம் ரொக்கமாக கிடைக்கும். கிடைச்சிச்சா? அதே நேரத்தில் வணிக நிறுவனம் அருவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 5 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய பொறுப்பு. 5 லட்ச ரூபா வந்துச்சு, ஆனால் என்னது? உள்ளே வந்துருச்சு, சொத்தாக மாறிடாது. 5 லட்ச ரூபா வாங்கி அவன் என்ன பண்ணுவான்? சும்மா வச்சுருப்பானா? இல்லை, சொத்தாக வாங்கிடுவான். அல்லது யாருக்கா கடன் கொடுப்பான், ஏதோ ஒன்று பண்ணுவான். இக்கருத்து ஒவ்வொரு பற்றுத்தன்மைக்கும் தொடர்புடைய நிகரான வரவு இருப்பதை உணர்த்துகிறது. இதுவே இரட்டை பதிவு முறை எனப்படும். அதனால தான் பேலன்ஸ் பண்ணுறது. எல்லா இடத்துலையுமே பேலன்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. ட்ரையல் பேலன்ஸில் 0 இருக்கணும், அது 2 ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டா? அந்த மாதிரி இப்போது ஒரு நிறுவனத்தோட சொத்துக்கள் ஈக்குவல் டு ஒரு நிறுவனத்தோட சொத்து இருக்கு இல்லையா, அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? முதலீடு ப்ளஸ்ஸு பொறுப்புகள். பொறுப்புகள் மீன்ஸ் கடன் வாங்கினது பிடிச்சதெல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். சொத்தும் பெருப்பும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். சொத்து முதலும் பொறுப்பு தானே முதலீடு போட்டது. இது புரிஞ்சிச்சா? இது புரியலன்னா கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. ரொம்ப முக்கியமான கருத்துங்க. எப்படி சார் முதலும் பொறுப்பு சேர்ந்து சொத்தாக மாறும்? ஆமாம், அந்த நிறுவனத்துக்கு உள்ளே வந்தது தான் என்னவா மாறி இருக்கும்? சொத்தாக மாறி இருக்கும். கரெக்டாக? அந்த நிறுவனத்துக்கு எப்படி உள்ளே வரும் பணம்? ஒன்று முதலீடு போட்டிருப்பான், அல்லது அவன்கிட்ட இருந்து கடனாக வாங்கியிருப்பான். இப்போ எக்ஸாம்பிள், முதலீடு போட்டான், 5 லட்ச ரூபாய்க்கு லேண்ட் இருக்குது. அந்த 5 லட்ச ரூபா யார் கொடுத்தா? அருண் கொடுத்தான். ஓகேவா? சரக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. சரக்கு 1 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. ஓகேவா? சரக்கு இங்கேருந்து கடன் வாங்கியிருக்கான், கடனுக்கு வாங்கியிருக்கான். ஒருத்தன்ட்டு கடனாக கொள்முதல் செய்தது அப்படின்னு இருக்கும். அப்போ பொறுப்பு எவ்வளவு? 6 லட்ச ரூபா. சொத்து எவ்வளவு? 6 லட்ச ரூபா. இது முக்கியமான கான்செப்ட், புரிஞ்சுக்கங்க. கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்டில். புரிஞ்சிச்சா? புரியலாம் கேளுங்க. கணக்கியல் கால கருத்து.
கணக்கியல் எப்படி கண்டுபிடிப்பாங்க பார்த்தோம்ல, நிதி ஆண்டு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்த எவ்வளோலாம் செலவு பண்ண, எவ்வளோலாம் வருமானம் வந்துச்சு, அதில் ப்ராஃபிட் எவ்வளவு, அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நடந்தது தான் எடுத்துக்கணும். சரியா? இந்த இடத்துல தான் என்ன சொல்கிறோம், நீ போன வருஷத்துக்கு இந்த வருஷம் போன வருஷம் செஞ்சுருக்க செலவு, போன வருஷம் செலவா சரி, போன வருஷம் நீ கொடுக்கணும், ஏதோ ஒன்று வாங்கியிருக்க பொருள், ஆனால் போன வருஷம் கொடுக்கல. சரியா? இந்த வருஷத்துலேருந்து அந்த பணத்தை கொடுத்துருக்க, அதை இந்த நிதி ஆண்டுக்குள்ளே எடுத்துக்கக்கூடாது. அதேமாதிரி அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷமே பணம் கொடுத்துட்ட, சரியா? அந்த செலவையும் இந்த நிதி ஆண்டுக்குள்ளே எடுத்துக்கூடாது. அடுத்த வருஷத்துக்கு இப்போ செலவு பண்ணல, அதை என்ன பண்ணணும், சொத்தாக எழுதி வச்சுக்கணும். அடுத்த வருஷம் செலவு பண்ணல, அது சொத்தாக எழுதி வச்சுக்கணும். அதேமாதிரி இந்த வருஷம் கரண்ட் பில்லு கட்டணும், கட்டலை, இந்த வருஷம் கரண்ட் பில்லு கட்டணும், அல்லது இந்த வருஷம் வாடகை கொடுக்கணுங்க, இந்த வருஷத்துக்கு இந்த நிதி ஆண்டில் கொடுக்கணும். சரியா? கொடுக்கல, ஆனால் அது செலவு கணக்கில் எழுதிடணும். வாடகை கொடுக்கணும், செலவு கணக்கில் எழுதிடணும், இந்த வருஷத்துக்காக செலவு கணக்கில் எழுதிடணும். ஓகேவா? எழுதணும், செலவில் கொண்டு வந்துடணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கொண்டு வந்துடணும், பட் பொறுப்பில் அங்கே எழுதி வைக்கணும். செலவு இந்த வருஷத்துக்கு, ஏன்னா எந்த வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய வாடகை அது, இந்த நிதியாண்டுக்கு கொடுக்க வேண்டிய வாடகை. புரியுதா? இந்த பாருங்கள், ஒரு நிறுவனம் லாபம் ஈடிச்சா நஷ்டம் ஈடிச்சா, லாபம் ஈட்டினா எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிறது, அந்த நிதியாண்டுக்குள்ளே எதெல்லாம் இந்த நிதியாண்டுக்கு வருமானம் ஈட்டுறதுக்காக செலவு பண்ணானோ அந்த செலவு, இந்த நிதியாண்டோட வருமானம், ஃப்யூச்சரில் உள்ளதை இதில் சேர்த்திக்கக்கூடாது. சரியா? அப்போ முன்னாடி கொடுக்க வேண்டியது கொடுத்துருந்தேன்னா என்ன பண்ணக்கூடாது, இதில் சேர்த்தக்கூடாது. போன வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய செலவு இப்போ கொடுத்த, அதை இதில் சேர்த்தக்கூடாது. ஃப்யூச்சருக்கு கொடுக்க வேண்டியதை என்ன பண்ணியிருக்க, இப்பயே கொடுத்துட்டு, அதையும் இதில் சேர்த்தக்கூடாது, அதை கொண்டு போய் தனியாக வச்சுக்கணும். இந்த ஆண்டுக்கு நீ செஞ்ச செலவுனால இந்த ஆண்டு எவ்வளவு வருமானம் வந்துச்சு, அதை மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்கணும். அதுதான் இங்கே கான்செப்ட். அவ்வப்போது நிறுவனங்கள் அதேமாதிரி இந்த அறிக்கை எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை தயாரிக்கும், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. இக்கருத்து உரிமையாளருக்கு வணிகத்தின் வருமானத்தை பகிர்ந்தளிக்கவும், வெவ்வேறு காலங்களில் நிறுவன திறனை, போன வருஷம் எவ்வளோ வந்துச்சு லாபம், இந்த வருஷம் எவ்வளோ வந்துச்சு மதிப்பீடு செய்ய உதவுது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தயாரிக்கிறாங்க. பொருந்துகை கருத்து அங்கே பாருங்கள், இதை தான் சேர்த்து அதிலேயே சொல்லிட்டேன், நல்லா பார்த்துக்கங்க. பொருந்துகை கருத்து, ஒரு குறிப்பிட்ட கணக்கியல் ஆண்டில் ஈட்டிய வருவாய், புரிஞ்சதா? இந்த வருஷம் எனக்கு 10,000 வந்திருக்குது, அவ்வருவாய் ஈட்ட அவ்வாண்டில் செலவுகளோடு ஒப்பிடுவதை குறிக்கும். இந்த ஆண்டுக்கு இந்த 10,000 வர்றதுக்காக நீ இந்த வருஷம் எவ்வளோ செலவு செஞ்ச, அதோடு ஒப்பிடுறது. புரிஞ்சுதுங்களா? போன வருஷம் அதேமாதிரி 5,000 வருமானம் வந்திருக்கும், ஆனால் போன வருஷம் நீ கொடுக்க வேண்டிய வாடகையை இந்த வருஷம் தான் கொடுத்துருப்ப, அதை இங்கே சேர்த்தக்கூடாது. அந்த வாடகையை இந்த செலவில் சேர்த்தக்கூடாது. அதேமாதிரி ஃபியூச்சருக்கு என்ன பண்ணியிருப்பீங்க, வாடகை கொடுக்கணும், அதையும் சேர்த்து இங்கே கொடுத்துருப்பீங்க, அந்த வாடகை என்ன பண்ணக்கூடாது, இந்த நிதி ஆண்டில் சேர்த்தக்கூடாது. அதுதான் இந்த கான்செப்ட், பொருந்துகை கருத்து. சார் புரியுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா இதில் லட்சக்கணக்கான கொஸ்டின் கேட்கலாம் இந்த ஒரு கான்செப்டில் மட்டும். கவனிங்க நல்லா, இங்கே படிங்க. ஒரு குறிப்பிட்ட கணக்காண்டில் ஈட்டிய வருவாய் 10,000 ஈட்டியிருக்கேன், ஓகேங்களா? அவ்வருவாய் ஈட்ட அவ்வாண்டில் செய்த செலவுகளோடு ஒப்பிடுவதை குறிக்கும். 10,000 எனக்கு வருமானம் வந்திருக்கு, இப்போ அடக்க விலை 1,00,000 ரூபா, அதான் அந்த ஆண்டு நான் அதுக்காக செஞ்ச செலவெல்லாம் அடக்க விலை அப்படி வச்சுக்கோங்க. அடக்க விலை 1,00,000 ரூபா. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஆண்டு இப்படி வச்சுக்கலாம், இந்த வருஷம் எனக்கு செலவு வந்து 1,05,000 ரூபா வச்சுக்கோங்க, 1,10,000 வச்சுக்கோங்க, 1000 ரூபா எனக்கு செலவு. ஆனால் நான் இந்த ஆண்டுக்கு செஞ்ச செலவு எவ்வளோனாக்கா வெறும் 1,00,000 தான். இதில் 1000 ரூபா என்னன்னாக்கா போன வருஷம் நான் கடன் கொடுக்கணும், அதை இந்த வருஷம் செலவு பண்ணியிருக்கேன். போன வருஷம் நிதியாண்டு இருக்குல்ல, அந்த வருஷம் நான் கொடுக்க வேண்டிய வாடகையை அந்த வருஷம் கொடுக்காம இந்த வருஷம் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், இதை 1000 ரூபாயை மைனஸ் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் 1,00,000 ரூபா இருக்குல்ல அடக்க விலை,
அதுதான் இந்த ஆண்டுக்கான செலவு. சரி, எனக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு? 1,10,000 வந்திருக்கு. $1,10,000 வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ வருமானம் எவ்வளவு? எனக்கு லாபம் எவ்வளவு? 10,000. இந்த ஒரு 1000 நீங்கள் மைனஸ் பண்ணலை அப்படின்னாக்கா எவ்வளோ தான் காட்டும்? இந்த வருஷத்துக்கு லாபம் 9,000 தான் காட்டும். ஆனால் போன வருஷம் செஞ்ச செலவுக்கு இப்போ கொடுத்துருக்கீங்க. அதை இந்த வருஷத்தில் கொண்டு வந்து இப்போ பாருங்கள், இப்போது செலவு 1,00,000, 1,10,000க்கு இந்த வருமானத்தை நீங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா கம்மியாக காட்டும். ஒரிஜினலாக இந்த வருஷத்துக்கு நீங்கள் செஞ்ச செலவு எவ்வளவு? 1,00,000. ஓகேவா? அந்த 1,00,000ல் 10,000 எவ்வளோன்னு போடுங்க, 10% லாபம் காட்டும். அதே போன வருஷம் செஞ்ச செலவுக்கு வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்த லாபத்தை நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாக்கா பர்சன்டேஜ் கம்மியாக காட்டும். இந்த வருஷம் நீங்கள் போன வருஷத்தோட சிறப்பாக செயல்படலைன்ற மாதிரி காட்டும். சரி, அதை விட்டுருங்க. திரும்ப சொல்கிறேன், திரும்ப படிங்க. கணக்காண்டில் ஈட்டிய வருவாயில் ஒரு குறிப்பிட்ட கணக்காண்டில் ஈட்டிய வருவாய் அவ்வருவாயை ஈட்ட, புரிஞ்சுதா? 1,10,000 செலவு பண்ணியிருக்கீங்க இந்த வருஷம். ஆனால் இந்த 1000 போன ஆண்டுக்கு. அப்போ இந்த ஆண்டுக்காக இந்த 1000 செலவு பண்ணல. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதை என்ன பண்ணிடணும்? தூக்கிடணும். இந்த ஆண்டுக்காக மட்டும் எவ்வளோ செலவு செஞ்சோம், எவ்வளோ லாபம், அது இந்த ஆண்டு செஞ்ச செலவில் எத்தனை பர்சன்டேஜ். மேடம் புரிஞ்சுதா? இது எல்லாமே வியாபார கணக்குல தானே சார்? லாப நட்டத்து இல்லைங்களா? வெயிட் பண்ணுங்க, அங்கெல்லாம் போகாதீங்க. இது புரிஞ்சுச்சா? இது ஓகேங்க சார். அந்த 1000 நீங்க பேலன்ஸ் ஷீட்ல தான் கொண்டுட்டு போய் சேர்த்தணும். சரிங்களா? பேலன்ஸ் ஷீட்ல. அப்பனா இந்த வருஷத்துல ஆட் ஆயிரும். பேலன்ஸ் ஷீட்ல பொறுப்பு பக்கம் இருக்கும், அங்க போய் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? பொறுப்பு பக்கம் போய் மைனஸ் பண்ணணும். மேடம் கான்செப்ட் புரியுதா இல்லையா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, போவோம், டைம் வேற இல்லை. இந்த நிகழ்வு தீர்வு கருத்து மற்றும் கணக்கியல் கால கருத்துன்னு அடிப்படையாக கொண்டதாகும். கணக்கியல் கால கருத்து நிறுவனத்தின் திறனை அளவிடவும். புரியுதா? இந்த வருஷம் ஒரிஜினல் நல்லா ஃபங்க்ஷன் ஆயிருக்கா இல்லையா? நீங்கள் வேணால் பாருங்கள். 1,10,000 செலவு, உங்களுக்கு வருவாய் 1,10,000. அப்போ லாபம் எவ்வளோ காட்டும்? 9,000 தான் காட்டும். ஓகேவா? 9,000 செலவு செஞ்சதால் அடக்க விலை 1,10,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் பர்சன்டேஜ் போடுங்களேன், 8% சம்திங் தான் வரும். ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செஞ்ச செலவோட கம்பேர் பண்ணும்போது 10% வரணும். ஓகேவா? பார்ப்போம், திரும்ப இன்னொரு நாள் டைம் இருக்கிறப்ப சொல்கிறேன். நிதிநிலையை தீர்மானிப்பதற்கான காலக்கெடுவை நிர்ணயிக்கிறது. குறிப்பிட்ட ஆண்டில், அங்கே பாருங்கள், குறிப்பிட்ட ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட செலவு அனைத்தும் கணக்கில் கொள்ளப்படாமல் அந்த கணக்காண்டிற்குரிய செலவு மட்டும். புரிஞ்சுதா? இந்த வருஷம் 1000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணேன், ஆனால் போன வருஷத்துக்கான வாடகை அதை கொடுத்துருக்க, அதை எடுக்கக்கூடாது, கழட்டி விட்டுருணும். அதேமாதிரி இன்சூரன்ஸு அல்லது ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு முன்கூட்டியே அடுத்த வருஷம் தான் கட்டணும், இப்பயே கட்டிட்டேன். இன்கம் டேக்ஸே வச்சுக்கோ, இப்பயே கட்டிட்டேன். ஆனால் அது அடுத்த வருஷத்துக்கு போக வேண்டியது, இந்த வருஷத்துக்குள்ள போய் சேர்த்தக்கூடாது. அதான் போட்டிருக்கேன், நல்லா படிச்சுக்கோங்க. குறிப்பிட்ட ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் அனைத்தும் கணக்கில் கொள்ளப்படாமல். இந்த வருஷம் தான் செலவு பண்ணோம், ஆனால் இன்கம் டேக்ஸ் 10,000 எதிர்காலத்துக்கு இப்பயே கட்டிட்டோம், அதை கழிச்சு விட்டுணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே ட்ரேட்லேயே வரக்கூடாது. சரிங்களா? ஆமாம், அது மாதிரி அந்த அந்த கணக்கில் எடுத்துக்கூடாது. வரலாம், ஆனால் எப்படி வரணும்னு சொல்கிறேன். சரிங்களா? ரைட். செலவுகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும், அதான் கணக்கு. அடுத்தது, இக்கருத்தின் அடிப்படையில் கொடுபட வேண்டிய முன்கூட்டி செலுத்திய செலவுகள் மற்றும் பெற வேண்டிய மற்றும் முன்கூட்டி பெற்ற வருமானங்கள் போன்றவற்றிற்கு சரி கட்டுதல். சொன்னாலையா? சரி கட்டுதல், அவ்வளோதான். அது எப்படி சரி கட்டுறது அப்படின்னு பார்ப்போம். சொன்னால இப்போ பொறுப்புகளில் இருக்கும், போன வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய ரெண்ட்டு பொறுப்பில் இருக்கும் பேலன்ஸ் ஷீட்டில். அங்கே போய் என்ன பண்ணணும்? அதை மைனஸ் பண்ணணும். அதுக்கு இங்கே ஒரு என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். எங்கே ஒரு என்ட்ரி? வாடகை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அங்கே ஒரு சரி கட்டுறதுக்காக ஒரு என்ட்ரி போடணும். ஏன்னா பணம் எங்கே போச்சுன்னு தெரியாமல் போயிடும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்தது, மேலும் ஒரு கணக்காண்டிற்குரிய நிலை சொத்தின் மீது தேய்மானம், வாராக்கடன்
போன்றவற்றுக்கு ஒதுக்கு. பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள் ஆன்சர். தேய்மானம் ஒரு ஒதுக்கீடு. சரியா? வாராக்கடன் வராத கணக்கு அதுக்கு ஒதுக்குறோம். இது அவ்வளோதான். இது கழிச்சு விட்டு இந்த பணம் வராது, அதுக்கு ஒரு என்ட்ரி போகணும். இக்கருத்தின்படியே உருவாக்கப்படுகிறது. இவ்வாறாக லாப நட்ட பகிர்வுக்கு முன் ஒரு கணக்காண்டில் ஈட்டிய வருவாய் அவ்வாண்டில் அவ்வருவாய் ஈட்ட செய்த செலவோடு ஒப்பீடு செய்யப்படுகிறது. அந்த வருஷத்துக்கு மட்டும் செஞ்ச செலவு. ஓகேங்களா? முடிஞ்ச போன வருஷத்துக்காக இந்த வருஷம் கொடுத்தீங்க, அதை என்ன பண்ணணும்? சரி கட்டணும். அப்போ தான் இந்த வருஷத்தோட செலவில் அது வராது, சரி கட்டணும். சார் ஒரு டவுட்டுங்க சார். அப்ப முன்னாடி நம்ம செய்யற கணக்கு வந்து எதுல எழுதி வைக்கலாங்க சார்? இப்ப மேடம் போன வருஷம் நீங்க கொடுக்க வேண்டியது பேலன்ஸ் ஷீட்ல வரும், பொறுப்புல இருக்கும். சரிங்களா? ஆமாங்க சார். இப்போ வந்து நம்ம இந்த வருஷம் லாபம் சம்பாதிக்கிறோம் இல்லைங்க சார், 10,000 ரூபாய். அதுல இருந்து தாங்க சார் எடுத்து கொடுப்போம். அதுல இருந்து கொடுத்தாலும் கணக்கை வேற, அதுக்கு தான் வந்துட்டு நீங்க சரி கட்டணும். அதுல இருந்து தான் மேடம் கொடுப்பீங்க இந்த வருஷம். ஆனால் லாபம் அதுல இருந்து கொடுத்தாலும் அந்த 1000 ரூபாய் இந்த வருஷத்துக்கான செலவா? அது போன வருஷத்துக்கான செலவு தான். போன வருஷத்துக்கான செலவு. ஆனா இந்த ஆண்டு வந்த வருவாய் வந்ததுனால தான் அதுல இருந்து எடுத்து கொடுத்தீங்க. கரெக்டா? ஆமாங்க சார். இந்த வருஷம் அந்த வருவாயில இருந்து எடுத்து கொடுத்தீங்க. அதனால இந்த வருஷம் அந்த 1000 ரூபாய் வருவாயா வரலன்னு சொல்ல முடியுமா? ஓகே, இந்த வருஷம் வந்ததுல இருந்து தான் சார் எடுத்து கொடுக்குறோம். ஆனா அது வந்து மைனஸ். அந்த 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நில்லுங்க. அதுக்கு தான் மேடம் சரி கட்டுதல்னு ஒன்று இருக்குது கான்செப்ட், அது பண்ணுவாங்க மேடம், சொல்கிறேன். சரிங்க சார். இந்த வருஷம் ஆனால் உங்கள் கையில் 9,000 ரூபா தான் நிற்கும் அந்த 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு 10,000 ரூபா வருமானம் வந்திருக்கு. இந்த 10,000 ரூபா வருமானம் வந்ததுனால தான் அந்த 1000 ரூபாயை கொடுத்தீங்க. சரிங்களா? அதை வந்து சரி கட்டினா மட்டும்தான் இங்கே 10,000 ரூபா கட்டும். இந்த வருஷத்துக்கான வருமானம் 10,000, அதில் 1000 ரூபாய் நம்ம போன வருஷத்துக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு காட்டும். காட்டி அது பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஆக்சுவலாக 9,000 ரூபாய் நிற்கிது அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகேங்க சார். அப்படி வரும். ரைட். தீர்வு கருத்து இது இன்னும் கொஞ்சம் இப்போ தானே தோண்டி விட்டுருக்கோம். இதெல்லாமே அங்கே அக்கௌண்ட்ஸ் சால்வ் பண்ணுறப்போ வரும். அப்போ அங்கே திரும்பவும் ஆனால் ஊறிக்கிட்டே இருக்கணும், கேள்வி கேட்டுகிட்டே இருங்க, வந்துகிட்டே இருக்கு. அடுத்தது தீர்வு கருத்து. தீர்வு கருத்தின்படி தான் இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பார்த்தது என்னது? பொருந்துகை கருத்து. இங்கிலீஷில் மேட்சிங். அந்தந்த வருஷத்தோட செலவோட அந்தந்த வருஷத்தோட வருமானத்தை மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? அதான் மேட்சிங், பொருந்துகை. அடுத்தது தீர்வு கருத்து. தீர்வு கருத்து இப்போ ஒன்றும் இல்லை, புராதன சொத்து லேண்டு வாங்கியிருக்கீங்க. நடுவில் என்ன பண்ண மாட்டோம், 1 லட்ச ரூபா தான் கணக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின லேண்டு 1 லட்சமாக அது அப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்கும். லேண்டாக இருந்தால் பில்டிங்கு மெஷின்னா டெப்ரிசியேஷன் பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த லேண்டை இப்போ சங்கத்தை வந்து என்ன பண்ணுறோம், நொடிப்பு நிலை அடைஞ்சிருச்சு, சங்கத்தை கலடான்ட்டார். பேரவையும் சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லிட்டாங்க, பதிவாளர்னு சொல்லிட்டாரு, கலைச்சாச்சு. அப்போ ஒரு அதிகாரியை போடுவாங்கன்னு பார்த்தோம்ல, அவர் வந்து சொத்து எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு எடுப்பார். அப்போ தான் ஒரிஜினல் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ தான் காட்டும், 1 லட்ச ரூபா தான் இருக்கும். பார்ப்பார், அந்த 10 சென்ட் எவ்வளோப்பா மதிப்பு, இதை விட்டுருவார். மார்க்கெட் மதிப்பு எவ்வளவு சார்? 20 லட்சம் சார். அப்போ தான் அதான் சொல்கிறாங்க தீர்வு கருத்து. ஓகேவா? உண்மை ஆதார கருத்து. அனைத்து கணக்கியல் நடவடிக்கைகளும் உண்மை ஆதாரங்கள் அடிப்படையில் கொண்டே பதிவு செய்யணும். ரெசிப்ட் இருக்கணும், வவுச்சர் இருக்கணும். ரெசிப்ட்டு, வவுச்சரு, இன்னொன்று என்னது, இடாப்பா, அது பேர் என்ன பார்த்தோம், இன்வாய்ஸ். அதெல்லாம் அந்த மாதிரி கட்டாயம் ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்கணும். ரிட்டன் டாக்குமெண்ட்லாம் சும்மா கதையெல்லாம் எழுதக்கூடாது. அதோட ரெசிப்ட் டேட்டு, அதோட நம்பரு, சரிங்களா, அது எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் வச்சுருக்கணும். ஆடிட்டிங் வரவன் என்ன பண்ணுவான், நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்கலாம் பார்க்க மாட்டான். எங்கே எல்லாம் ரெசிப்ட் வவுச்சர்லாம் தூக்கிட்டு வாமா, ஃபஸ்ட்டு வேலையை அங்கே தான் பண்ணணும். ஆடிட்டிங்கில் பார்ப்பீங்க,
ஒரு தணிக்கையாளர் தணிக்கை தொடங்குற பொழுது என்னென்னலாம் ஃபஸ்ட்டு நீ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி போகணும் எல்லாம் கேட்பான். ஃபஸ்ட்டு இந்த ஆதாரங்களை சரிபார்க்க வேண்டும். ஆதாரங்களை சரிபார்க்க வேண்டும். பதியப்படும் நடவடிக்கைகள் உண்மைத்தன்மை, துல்லியத்தன்மை, நம்பகத்தன்மை உறுதி செய்கின்றன. சரியா? ஆதார ஆவணங்கள் எதெல்லாம்? ரொக்க ரசீது, இடாப்பு, இதெல்லாம். ரொக்க ரசீதுனா ரெசிப்ட், இடாப்பு அதெல்லாம். அதே மாதிரி நீ பணம் கொடுத்தீங்கன்னா என்ன கொடுப்பீங்க? வவுச்சரா? பில். பணம் கொடுக்கறதுக்கு ஒன்று எழுதி அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவீங்க, அதுக்கு பேர் என்னது? வவுச்சரா? வவுச்சர். அடுத்தது அவ்வளோதான். உண்மை ஆதார கருத்து, இதெல்லாம் வந்து முக்கியமான கருத்துக்கள், பிரின்சிபிள்ஸ். அடுத்தது நிகழ்வு தீர்வு கருத்து. நிகழ்வு தீர்வு கருத்தின்படி நடவடிக்கைகள் முடிவுகள் வியாபார அடிப்படையில் அங்கீகரிக்கப்படுகிறது. அதாவது நடவடிக்கை நிகழும் அடிப்படையில் அங்கீகரிக்கப்படுமே அன்றி ரொக்கம் பெறும்போது அல்லது செலுத்தும் பொழுது அல்ல. வருமானம் அதை ஈட்டும் போதும் செலவுகள் அவை நிகழும் போதும் அங்கீகரிக்கப்படுகிறது. புரியுதானு? ரொக்கம் சும்மா கொடுக்குற வாங்குற அதெல்லாம் விஷயம் இல்லை. வருமானம் உண்மையில் எங்கே பாருங்கள், ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருளை சேல் பண்ணிட்டீங்க, சேல் பண்ணி பணத்தை வாங்கியாச்சு, அதான் வருமானம் ஈட்டுதல். அப்போ தான் பதிவு செய்வேன். அடுத்தது செலவு. அதே மாதிரி காசு கொடுத்துட்டு பொருள் வாங்குற அல்லது கடனுக்கே வாங்குற நிகழ்ச்சி நடக்குது. ஸோ அது நடக்கும் பொழுது தான் என்ன பண்ணுவாங்க? பதிவு செய்ய. ஒரு கணக்கு காலத்தில் உரிய அனைத்து செலவும் அவை ரொக்கமாக செலுத்தப்பட்டிருந்தாலும் செலுத்தப்படாமல் இருந்தாலும், வருமானங்கள் அவை ரொக்கமாக பெறப்பட்டிருந்தாலும் பெறப்படாமல் இருந்தாலும் இக்கருத்தின்படி அங்கீகரிக்கப்படுகிறது. ஆமாவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்ஸ், ஈடாப்பு கொடுத்துட்டீங்க. ஒருத்தனுக்கு 10,000 ரூபாய்க்கு பொருள் அனுப்பிட்டு ஈடாப்பு கொடுத்தாச்சு. அப்போ வந்துட்டு அவருக்கு கடன் அடிப்படையில் இந்த சரக்கை நான் வந்து இத்தனாயிரம் ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய சரக்கை அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு பதிவு செஞ்சுருவோம். பதிவு செஞ்சுட்டு அவரோட கணக்கு, இப்போ குமார் அவருக்கு நம்ம கொடுத்துருக்கீங்க அப்படின்னா குமார் கணக்கில் போய் எழுதி வச்சுருவோம். குமார் வந்து நமக்கு 10,000 ரூபா தரணும்னு அங்கே என்ட்ரி போட்டுருவோம். பணம் வரல, ஆனால் அங்கே நடவடிக்கை நடந்துருச்சு. அதான் சொல்கிறாங்க. உதாரணமாக கடன் விற்பனையில் உடனடியாக ரொக்கம் பெற வேணும், அது விற்பனையாக அங்கீகரிக்கப்படுகிறது. அதுக்கு தான் அதை கொடுக்குறோம், இன்வாய்ஸ் கொடுக்குறோம். இன்வாய்ஸ் கொடுத்த அப்படின்னாக்கா பணம் வரல அப்படின்னு அர்த்தம், கடன் நடவடிக்கை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? விற்பனை திருப்பம்லாம் நடக்கும். அவன் வாங்கினதெல்லாம் என்ன பண்ணுவான்? ஏதாவது டேமேஜெலாம் இருக்குது ரிட்டர்ன் அனுப்புவான், அதில் டோட்டலாக திருப்பி அனுப்பிடுவான். அதெல்லாம் டேமேஜ் திருப்பி அனுப்புனா அதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு 10,000 ரூபாயில் 2,000 ரூபா ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அதை பேலன்ஸ் பண்ணிட்டு 8,000 ரூபா பணம் கொடுத்துட்டான். அப்போ என்ன பண்ணோம்? அப்போ ரெசிப்ட் போடுவோம். அந்த மாதிரி இது என்னது? ஃபினான்ஷியல் இயர் 2018 மார்ச் மாதத்திற்கு உரிய வாடகை செலுத்தப்படாமல் இருந்தாலும் இந்த ஆண்டிற்கு செலவாக பதியப்படும். புரிஞ்சுதா? அதே நடப்பாண்டில் இந்த ஆண்டு க்ளோஸ் பண்ணுறோம், கடைசி மாதம் வாடகை நீ கொடுக்கல, வாடகை கொடுக்கல, அப்போ என்ன பண்ணணும்? ஆனால் கொடுத்த மாதிரி தான் கணக்கில் வரணும். ஏன்னா இந்த ஆண்டுக்கான செலவு தானே, கொடுத்த மாதிரி கணக்கில் காட்டி, பட் ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்? அதை பொறுப்பாக கொண்டு போய் வைக்கணும். இன்னும் கொடுக்கல அப்படின்னு வைக்கணும். ஆனால் இந்த ஆண்டுக்கான செலவில் அதை சேர்த்திக்கணும். ஆனால் ஃப்யூச்சரில் தான் கொடுக்க போகிற. இந்த மாதம், இந்த வருஷம், இந்த நிதி ஆண்டுக்கான முன்னாடி பார்த்தோம்ல, இந்த ஆண்டுக்கு என்ன நடவடிக்கை நடந்ததோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த ஆண்டுக்கான வருவாய்க்காக செஞ்ச செலவுகள் எல்லாத்தையுமே எழுதணும். இந்த ஆண்டுக்கு மட்டும் அந்த வருவாய். அதே மாதிரி போன வருஷத்துக்கு நமக்கு ஒருத்தன் பணம் தரணும், அது இந்த ஆண்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை சேர்த்திக்கக்கூடாது. இந்த ஆண்டுக்கான வரவு செலவில் அதை சேர்த்திக்கக்கூடாது. ஓகேவா? பார்ப்போம் போக போக. நிலைத்தன்மை மரபு கணக்கியல் கொள்கைகளும் நடைமுறை தொடர்ச்சியாக ஒரு கணக்காண்டிலிருந்து மற்றொரு கணக்காக பின்பற்றப்படும். அதான் முன்னாடி பேசுனது தான். ஒரே மாதிரியாக கணக்கியல் கொள்கை பின்பற்றணும். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஆண்டுக்கான செலவு மட்டும்தான் இந்த ஆண்டுக்கு எடுத்துக்கணும். இந்த ஆண்டுக்கான செலவு ஃபியூச்சரில் தான் கொடுக்க போகிறோனாலும் அதை எடுத்துக்கணும். ஃபியூச்சருக்கான செலவை இந்த ஆண்டே கொடுத்துட்டோம், அதை கழிச்சு விட்டுறணும். இது ஒரு பிரின்சிபல் கொள்கை. இதை இந்த ஆண்டு எப்படி பின்பற்றணும் அதே மாதிரி தான் அடுத்த ஆண்டு பின்பற்றணும்.
அதேமாதிரி என்பிஏ சொன்னோம் இல்லையா, 3 மாதம் நீ பேங்குக்கு வர வேண்டிய தவணை ஒழுங்காக வசூல் ஆகலைனாக்கா அதை என்பிஏல கொண்டுட்டு போயிடணும். 3 மாதத்துக்கு 3000 ரூபா வரணும் ஒருத்தன்ட்டேருந்து, அதை என்பிஏல கொண்டு போய் வச்சிடணும். 3 மாதத்துக்குள்ளே இருந்தாக்கா அப்படின்னாக்கா அதை வந்துட்டு சொத்து பக்கம் காட்டலாம். சொத்து பக்கம் காட்டலாம். வரும் அந்த 3000 ரூபா 2000 ரூபா வந்துடும் அப்படின்னு. 3000 ரூபா ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த 3000 ரூபா கொண்டு போய் எங்கே வச்சிடணும்? என்பிஎல். இது வராது, சொத்து பக்கம்தான் இருக்கும், ஆனால் வருமா வராதான்னு தெரியாது. நான் பர்ஃபார்மிங் அசட். சரியா? ரைட். அடுத்தது வராதுன்னே வச்சுக்கலாம் அப்படியே. உதாரணமாக ஒரு நிறுவனம் நிலை சொத்து வாங்கியதிலிருந்து நேர்கோட்டு தேய்மான முறை பின்பற்றினால் தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டும். இருப்பினும் இதனை மாற்றம் செய்யவே முடியாது என பொருள் கொள்ள இயலாது சொல்கிறாங்க. இவன் வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கான். இப்போ 10,000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு மெஷின் வாங்கியிருக்கீங்க, 10% குறைச்சிட்டே வந்திருக்கீங்க வருஷம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னு கட்டாயம் ஃபாலோ பண்ணல, நடுவில் தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம் அப்படின்றாங்க. தணிக்கையாளர் சொல்கிறான், இல்லை இந்த வருஷம் கம்மியாக காட்டுங்க அப்படின்னு சொன்னாக்கா காட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. பின்வரும் சூழ்நிலையில் கணக்கியல் கொள்கைகளில் மாற்றம் செய்யலாம். நிலைப்புத்தன்மை இருக்கணும். குறிப்பிட்ட சூழ்நிலை கணக்கியலில் மாற்றம் செய்யலாம். சட்ட விதிகளை பூர்த்தி செய்ய. இப்போ சட்டம் புதுசாக வேறு மாதிரி மாற்றிட்டான். 3 மாதத்துக்கு மேலே 3 மாதம் வரைக்கும் தான் நீ என்ன பண்ணலாம், அதை சொத்து கணக்கில் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, வராக்கடனில் காட்டலாம். வராக்கடன் 3 மாதம் தொடர்ந்து உனக்கான டியூ வரல அப்படின்னாக்கா அதை எங்கே எடுத்துகிட்டு போயிடணும், என்பிஏல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வருது, அல்லது ஆர்பிஐ ஒரு ரூல் கொண்டு வராங்க. இல்லை நீ 6 மாதம் வரைக்கும் எதை வச்சுக்கலாம், வராக்கடன்லேயே வச்சுக்கோ. 6 மாதம் கழித்து வரதை என்ன பண்ணணும், என்பிஏல கொண்டுட்டு போகணும். ரூல் மாத்திரான்னு வச்சு அந்த டைமில் மாற்றிக்கலாம். வெளியிட்ட கணக்கில் தர நிர்ணயங்களுக்கு ஏற்ப. வெளியிட்ட கணக்கியல் தர நிர்ணயங்களுக்கு, அவங்களுக்கு தர நிர்ணயம் அரசாங்கம் இவங்களாம் வெளியிடுறாங்கள, அந்த ஏஜென்சிலாம் சர்வதேச ஏஜென்சி இவங்களாம், அவங்க அதுக்காக மாற்றிக்கலாம். வணிகத்தின் உண்மையான மற்றும் நேர்மையான நிலையை பிரதிபலிக்க. இப்போது உண்மையான மற்றும் நேர்மையான நிலையை பிரதிபலிக்க நம்ம அதே 100 வருஷத்துக்கு முன்னாடிங்க 1 லட்ச ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருப்பான். 100 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 50 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, 1 லட்ச ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருப்பான். இப்போயும் 1 லட்சமாக இருக்கும் அதோட மதிப்பு. இன்றைக்கி பல கோடி ரூபாயாக இருக்கும். புராதன செலவு அப்படின்னு 1 லட்ச ரூபாய் காட்ட முடியுமா? அப்போ நிறுவனத்தோட உண்மையான சொத்து எவ்வளோடா, மாத்திரா அப்படிமா. மாற்றும் பொழுது இது இருக்கும் 100 கோடி இருக்கும். 1 லட்ச ரூபாய்க்கு அன்றைக்கி வாங்கியிருப்பான், அன்றைக்கி அது 100 கோடியாக இருக்கும். அந்த மாதிரி ரூலில் என்ன பண்ணலாம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கலாம் நேர்மையான முறையில். அவ்வளோதான். அடுத்து கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கங்க. முழு வெளிப்படுத்துதல் மரபு முடிஞ்சிச்சா? 14 முடிஞ்சுது. முழு வெளிப்படுத்து இதை முடிச்சிடலாம், ஒரு பாடம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். கணக்குகள் சரிவா நேர்மையாக தயாரிக்கப்பட வேண்டும். மேலும் அனைத்து முக்கிய தகவல்களும் நிதிநிலை அறிக்கை மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இம்மரபு வலியுறுத்துகிறது. சரி, நேர்மையாக தயாரிக்கணும், அவ்வளோதான் முழு வெளிப்படுத்துதல் மரபு. பெரும்பான்மையான நிறுவனங்களில் நிர்வாகமும் உரிமையாளர்களும் வேறுபட்டிருப்பதால் இந்த மரபு முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது நிர்வாகம் அதானி அம்பானி கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறது அவனுங்க அதானி அம்பானி. ஆனால் பெரும்பான்மையான முதலீடு போட்டது யார்? பொதுமக்கள். அதனால தான் கார்ப்பரேட் கம்பெனிலாம் என்ன பண்ணணும், கட்டாயம் ஆடிட் பண்ணி அறிக்கையை பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும். அதோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தெரியப்படுத்தணும். நிதி அறிக்கையின் வெளிப்பாடு முழுமையானதாகவும் நேர்மையானதாகவும் போதுமானதாகவும் இருந்தால்தான் நிதி தகவல் பயனீட்டாளர்களின் வணிக நிறுவனத்தின் செயல்திறன் குறித்தும் நிதி தகவல் பயனீட்டாளர்கள் அந்த நிறுவனத்தில் நிதிநிலையை வச்சு பயனடைகிறவங்க, முதலீட்டாளர், கடன் கொடுத்தவன், சரிங்களா, இவங்கெல்லாம் கஸ்டமரு, இவங்கெல்லாம். அடுத்தது முக்கியத்தன்மை மரபு. முடிவெடுத்தல். இதை வச்சு அந்த அந்த நிதிநிலை அறிக்கைகளை வச்சு என்ன பண்ணணும், முடிவு எடுக்கணும். அதை வச்சு தான் முடிவு எடுப்பான். அப்போ முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த தகவலும் அதில் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். அடுத்த முன்னெச்சரிக்கை மரபு. அடுத்த ஃபியூச்சரில் என்ன நடக்கும்,
முன்னெச்சரிக்கை. இப்போது நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது சரியா? க்ளோசிங் ஸ்டாக் அதோட அடக்க விலை 10,000 ரூபா. ஒருவேளை லாபத்துக்கு விற்றாக்கா அது 15,000 ரூபாய்க்கு விற்கும். மார்க்கெட் ப்ரைஸ் 15,000, ஆனால் அடக்க விலை எவ்வளவு? 10,000 ரூபா தான். க்ளோசிங் ஸ்டாக்கில் நீ காட்டும் பொழுது 10,000 ரூபா தான் காட்டணும். மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குல்ல, அதை காட்டக்கூடாது. 15,000 ரூபாய்க்கு விற்கும் அப்படின்னு அனுமானத்தில் நீ காட்டவே கூடாது. புரிஞ்சுதா? ஏன்னா 15,000 ரூபாய்க்கு விற்கலாம், டிமாண்ட் இருந்தால் அடுத்த வருஷம் 12,000 ரூபாய்க்கு விற்கலாம், அல்லது எந்த ப்ராஃபிட்லாம் வெறும் 10,000 ரூபாய்க்கு கூட விற்கலாம். அப்போ நீ என்ன பண்ணணும்? அதை லாபம் வரும்னு அப்படின்னு அதை அசட்டில் அப்படி காட்டக்கூடாது. 15,000ன்னு சொல்லக்கூடாது. அதான் முன்னெச்சரிக்கை மரபு, அதான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இது நோட் பண்ணிக்கங்க. நிறுவன தொடர்ச்சி கருத்து, நிலைத்தன்மை மரபு, அடுத்தது நிகழ்வு தீர்வு கருத்து. நிகழ்வு தீர்வு இது மூணும் கணக்கியலின் அடிப்படை அனுமானங்கள், அசம்ஷன்ஸ். மொத்தம் எத்தனை கருத்து பார்த்தோம்? 14 கருத்தில் இது மூணும் ரொம்ப அடிப்படை அனுமானம், பேசிக் அசம்ஷன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. இது மூணு இன்னொரு தடவை போய் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அடுத்தது கணக்கியல் தரவு நிலைகள். ரைட், விட்டுருங்க. ஸ்டாண்டர்ட்ஸ், கணக்கியல் ஸ்டாண்டர்ட்ஸ். கருத்துக்கள் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பிரின்சிபல்ஸ். இப்போ பார்க்குறது என்னது? ஸ்டாண்டர்ட். இப்படி தான் நீ மெயின்டைன் பண்ணணும் கணக்கை அப்படின்னு தேசிய நிறுவனங்கள், அந்தந்த நாட்டோட நிறுவனங்கள் சொல்கிறேன். இன்டர்நேஷ்னல் நிறுவனம் அவங்க கொடுப்பான். அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு ஹோல்கர். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சுங்க. பொது கணக்காளரின் நலனுக்காக வழங்கும் சட்டம், தொழில்சார் அமைப்புகளால் பொதுவாக உருவாக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளே கணக்கியல் தரநிலை, ஸ்டாண்டர்ட்ஸ். கணக்காளர், அவனுக்கு கணக்காளர் யார்? அக்கௌண்டன்ட் இருக்கான்ல, பொது கணக்காளர். இவன் அடுத்த லெவலில் இருக்கிறவன், 2வது லெவல், அவனோட நலனுக்காக. ஏன்னா ரூல்ஸ் அவன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தப்பானா அவன் பொறுப்பாக முடியாது. அவ்வளோதான் கணக்கியல். அந்த ஸ்டாண்டர்ட்ஸு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான தேவை என்ன சார் அப்படிங்கிறாங்க. நிதிநிலை அறிக்கையை நன்கு புரிந்து கொள்வதற்கு கணக்காளர், பார்த்தீங்களா, கணக்காளர் ஒரே மாதிரியான செயல்முறைகள் நடைமுறை பின்பற்றுவதற்கு, அவனுக்காக தான் அதெல்லாமே. அடுத்தது 2 மற்றும் அதற்கு மேற்பட்ட வணிகங்களின் நிதிநிலை. ஓகேவா? நம்ம இங்கே ஒரு மாதிரி பண்ணியிருப்போம், அவன் ஒரு மாதிரி பண்ணியிருப்பான். அப்போ 2 பேர் நிதிநிலையை ஒப்பிட்டு பார்த்தோம்னா என்ன ஆகும்? வித்தியாசமாக இருக்கும். ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனி, நம்ம கம்பெனி இந்தியாவில், 2ஓட நிதிநிலையை ஒப்பிட்டு பார்த்தோம்னா சரியான ஒப்பீடு இருக்கணும்னாக்கா 2 பேர் ஒரே ஸ்டாண்டர்டை பின்பற்றி இருக்கணும். இப்போ என்பிஏ நம்ம 3 மாதத்துக்கு பின்பற்றுறோம் அப்படின்னா அவனும் அதே 3 மாதத்துக்கு பின்பற்றி இருக்கணும். சரிங்களா? அது 2. அவ்வளோதான். நிதிநிலை அறிக்கையின் நம்பகத்தன்மை அதிகரிப்பதற்கு, சட்ட தேவைகளை சிறப்பாக செய்கிறது, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்பப்போ நம்ம இந்தியன் சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அசோசியேஷன் இருக்குல்ல, அவன் தான் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவான் இந்தியாவுக்கு. அது பன்னாட்டு அறிக்கையோடு சம்பந்தப்பட்டு பண்ணுவான். பன்னாட்டு நிதி அறிக்கை தரநிலைகள், ஐஎஃப்ஆர்எஸ். பன்னாட்டு கணக்கியல் தரநிலை வாரியத்தால் பாருங்க ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறான். ஐஎஃப்ஆர்எஸ் கேட்பாங்க. ஐஎஃப்ஆர்எஸ் யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு? யார் நிர்ணயிக்கிறா? ஐஏஎஸ்பி, அவன் தான். அதேமாதிரி இந்தியாவில் சொன்னாலே சார்ட்டர்ட் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா, இவன் தான் இந்தியாவில். அவன் ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்கான். கணக்கியல் தரநிலை வாரியம், ஸ்டாண்டர்ட் போர்டு, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு அப்படின்னு ஒரு போர்டு வச்சு அவன் தான் அந்த தரநிலையெல்லாம் உருவாக்குறான். யார் உருவாக்குனது? இவன். எந்த இயர்? ஃபேக்டில் கேட்பான், இதை பார்த்துக்கோங்க. இவன் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்டை ஐசிஏஐ வந்துட்டு என்ன பண்ணுவான்? அங்கீகரிப்பான். அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு போர்டு. பொருந்தக்கூடிய சட்டம், பயன்பாடு, நடைமுறைகள், வணிக சூழல் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவன் தான் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுவான் இந்தியாவுக்கு.
இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டையும் வாங்கிக்குவான், நம்மளோட சூழல், நம்ம அரசாங்கத்தோட சட்டம் இதெல்லாம் வச்சு அந்த ஸ்டாண்டர்டை உருவாக்குவோம். இந்த ஸ்டாண்டர்ட் படி தான் எல்லா நிறுவனங்களும் கணக்குகளை மெயின்டைன் பண்ணணும். இந்த ஸ்டாண்டர்டை எல்லா நிறுவனம் பின்பற்றுதா அப்படின்னு பார்க்குறவன் தான் ஆடிட்டர். அதையும் பார்ப்பான். இந்த மாதிரி நம்ம ICAI இந்த ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்கான், நீங்கள் அக்கௌண்ட்ஸ் இந்த ஸ்டாண்டர்டில் மெயின்டைன் பண்ணுறீங்க, மாற்றுங்க. அப்போ தான் ஐடி ஃபைல் பண்ணும்பொழுது உங்களுக்கு சிக்கல் வராது எல்லாம் சொல்லுவாங்க. உலகமயமாக்குதலின் விளைவாக LPG அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் ஃபுல்லாக ஒரே நாடாக மாறுறது, அதான் உலகமயமாக்கு. எந்த நாட்டோட பண்டம் மற்றும் பணியும் எந்த நாட்டுக்கு வேணாலும் விற்கலாம், சரிங்களா? அதேமாதிரி எந்த நாட்டோட உற்பத்தி காரணிகளை எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், அதேமாதிரி மற்ற நாட்டோட உற்பத்தி காரணிகள் அந்த நாட்டுக்கு வரலாம். இதுதான் கான்செப்ட் உலகமயமாக்கல். அப்போ என்ன ஒன்று, உலகம் ஃபுல்லாக ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்காக கொண்டு வந்து தான் SI யூனிட், ஒரே மாதிரி யூனிட் இருக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் நீளத்துக்கு என்ன பண்ணுவோம், அடிம்போம், அடி கணக்கு வச்சுருப்போம், ஜான் கணக்கு இருக்குது. அப்போ மீட்ரு அமெரிக்காவில் போயிட்டு ஒரு 4 அடி துணி கொடுப்பா அப்படின்னா கொடுக்க முடியுமா? அவனுக்கு தெரியும், என்னடா அடியா ஃபீட்டா அப்படின்னா அப்படின்னா. அதுதான் SI யூனிட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எதுக்காக? இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக SI யூனிட்ஸ். ஃபிசிக்ஸில் பார்ப்போம் அதை. இதான் அங்கே பாருங்கள் கேட்பாங்க, இதனால் இந்தியாவில் பராமரிக்கக்கூடிய அந்த கணக்கியல் ஸ்டாண்டர்ட் எதை பின்பற்றணுமா? பன்னாட்டு நிதி அறிக்கைக்கு ஒருங்கிணைந்ததாக இருக்க வேண்டும். புரிஞ்சதா? கேட்பாங்க. இந்த ஒருங்கிணைப்பு இந்திய கணக்கியல் தரநிலை ஆக உருவெடுத்தது. ஐஏஎஸ்னால் அந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்னு, அதனால் INDன்னு போட்டு ASன்னு போட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். பன்னாட்டு தரநிலைகளை அடிப்படையாக கொண்டு இந்திய கணக்கியல் நடைமுறை, வழக்கம், கன்வென்ஷன்ஸ் பாரம்பரியத்தின் அடிப்படையில் மாற்றம் செய்யப்பட்டது. மாற்றம் செஞ்சு கொண்டுட்டு வராங்க. இந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதை உருவாக்கினது யார்? ASB. தற்போது அனைத்து பெரிய நிறுவனங்களும் இந்திய கணக்கியல் தரநிலையை பின்பற்ற வேண்டும். கார்ப்பரேட் கம்பெனி எல்லாமே இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை பின்பற்றணும். கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் சிறிய நிறுவனம் கணக்கியல் தரங்களை பின்பற்றினால் போதுமானது. கணக்கியல் அவங்க INDAS பின்பற்றணும்னு அவசியம் இல்லை அப்படின்றான். சும்மா அவன் கணக்கு தானே, அதனால். அதே பெரிய நிறுவனம் கார்ப்பரேட்டு, பொதுமக்களோட ஷேர் போயிருக்குது, அவன் அதை பின்பற்றி ஆகணும். எதிர்காலத்தில் எல்லாருமே அதை தான் பின்பற்றணுன்றான். பின்பற்றி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். சரி, பார்க்கலாமா? வணிகத்தின் உரிமையாளர்கிட்ட முதலிற்கு வணிக நிறுவனம் கடன் பட்டி இருக்கிறது என்பதை கூறும் கருத்து. என்ன கருத்துங்க? வணிக தனித்தன்மை. வெரி குட். அப்படிதான். கஷ்டம் ஒண்ணுமா அதுக்கு? அவ்வளோதான். வணிகம் நீண்ட காலம் தொடர்ச்சியாக நடைபெறும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. நிறுவன தொடர்ச்சி கருத்து. நிறுவன தொடர்ச்சி கருத்து. வெரி குட். GAAP என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கோட்பாடுகள். கோட்பாடுகளா கொள்கைகளா? ரெண்டையுமே கொடுத்துருக்கான் பாரு. கோட்பாடுகள். அடுத்தது இறுதி சரக்கு இருப்பு, அடக்க விலை அல்லது விற்று ஈட்டக்கூடிய மதிப்பு. இதில் எது குறைவாகவோ அதன் அடிப்படையில் மதிப்பிடும் என்ற கணக்கீடு. பார்த்தோம்ல, எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இறுதி சரக்கு இருப்பு, அடக்க விலை, ஈட்டக்கூடிய மதிப்பு. இதில் எது குறைவா? ஈட்டக்கூடிய மதிப்புனா புரியுதா? நான் சொன்னேன்ல, அடக்க விலை 10,000 ரூபா, சரியா? இறுதி சரக்குல 10,000 ரூபாய்க்கு இருக்கு அடக்க விலை. அது விற்றா 5,000 ரூபாய்க்கு விற்கும். இதை எழுதக்கூடாது, இது எழுதணும். அல்லது லாஸ் ஆனால் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ விற்றா 5,000 ரூபாய்க்கு போகும், ஓகே. இது ரெண்டில் எதை எடுக்கணும்னா இதை தான் எடுக்கணும். இல்லை லாஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்க, விற்று ஈட்டக்கூடிய மதிப்பு இருக்குல்லையே, அது 8,000 ரூபா தான் வரும்னு நினைக்கிறீங்க. அப்போ 2,000 ரூபா லாஸ் கணக்கில் தான் எழுதி 8,000 ரூபா தான் எழுதணும். அதுதான் இது. என்னது இது? என்ன நடவடிக்கை? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இந்தியாவில் கணக்கியல் தரநிலை வழங்கும் அமைப்பு இந்திய அடக்க விலை மற்றும் கணக்காளர் நிறுவனம்.
அதுவா? இந்திய பட்டய கணக்கு. அடக்கவில்லை எங்கே பார்த்தோம்? இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம். அதுக்கு தான் என்ன பண்ணுங்க, இந்த டேர்ம்லாம் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க ஒரு தடவை. தமிழில் வந்து இதையும் மாற்றி விட்ருவானுங்க. அப்படியே கொண்டு போய் கூகுளில் கொடுப்பானுங்க இங்கிலீஷ் கொஸ்டினை, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவானுங்க. அதே தமிழ் மீடியத்தில் படித்த ப்ரொஃபஸராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் இங்கிலீஷும் தெரியும் தமிழும் தெரியும், அவர் கரெக்டாக பண்ணுவார். இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும் படிச்சுட்டு வந்தாருன்னாருன்னு வச்சுக்கோங்க, அவர் தப்பாக கூகுள் சொல்கிறத கேட்டு போட்டு விட்ருவார். நிறைய கொஸ்டின் நீங்கள் அனுப்புனதில் அந்த போன தடவை 2021 கொஸ்டின்லாம் ஏகப்பட்ட தப்பு. சரிங்களா? தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொன்ன இல்லையா? சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அசோசியேஷன் சொன்னது இங்கே இன்ஸ்டிடியூட்னு இருக்குது. ஐசிஏஐ இவன் தான் இந்தியாவில் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறவன். அதுக்காக அவன் ஒரு போர்டு வச்சுருக்கான். அந்த போர்டு பார்த்தோம் இல்லையா, அது ஏசிஐன்னு நினைக்கிறேன். அவன் உருவாக்கினது தானது INDAS. இதை தான் எல்லோரும் பின்பற்றணும். இவனுக்கு வித்தியாசம் புரியுதா? இவனுக்கு கீழே உள்ள அமைப்பு இவன் அந்த போர்டு உருவாக்குறத இவன் தான் ரெகக்னைஸ் பண்ணணும். அதுதான் ஸ்டாண்டர்டாக மாறும். அந்த ஸ்டாண்டர்ட் தானே அது INDAS. எல்லா பெரிய நிறுவனங்களும் இதை பின்பற்றணும். சிறிய நிறுவனங்கள் பின்பற்ற தேவையில்லை ஆஸ் ஆஃப் நவ். ஆனால் ஃப்யூச்சரில் எல்லா நிறுவனமும் பின்பற்றணும். ஓகேவா? வெரி குட். ஒரு லெசனே முடிச்சாச்சு. குட், போதும். எல்லோரும் வேலைக்கு போகிற இதில் இருப்பீங்க, பார்க்கலாம். டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க, வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. உடனே பண்ண மாட்டேன் எல்லாத்துக்கும். நீங்கள் ஆல்ரெடி அந்த கிளாஸ் முடித்ததுக்கு மட்டும்தான் எக்ஸ்ப்ளனேஷன் உடனே கொடுப்பேன். மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த கிளாஸ் முடிக்க கொடுத்துருவேன். இன்றைக்கி கொடுக்குறோம்ல அந்த மாதிரி கொடுத்துருவேன். அதனால் அனுப்பிவிடுங்க. நான் எடுத்து எல்லாம் ஒரு பேஜில் வச்சுட்டே வந்துக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கலாம்.